அனைவருக்கும் சலாம், வணக்கம், குட் ஈவினிங். இதுல பாருங்க, உங்களுக்கு 2ஆம் தவணை சிலபஸ் முழுமையா நாங்க முடிவடைச்சிட்டோம். சரியா? செகண்ட் டைம் சிலபஸ் முழுமையா நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். தேர்ச்சி 5 கணக்கு எண்ண கருக்கள், அதற்குரிய பாஸ் பேப்பர் கிளாஸ். அடுத்து தேர்ச்சி 6க்குரிய தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள், அதுல சீராக்க முழுமையா படிச்சிட்டோம். உங்களுக்கு செகண்ட் டைம் எக்ஸாம் நடைபெற, அதன் அடிப்படையில உங்களுக்கு செகண்ட் டைம் பேப்பர் பார்ட் 1 பார்ட் 2 செய்யணும். சரியா? எனவே நாங்க செகண்ட் டைம் பார்ட் 1 பேப்பர் இன்றைக்கு நாங்க ஆரம்பிப்போம். இதுல பாருங்க, உங்களுக்கு செகண்ட் டைம் பேப்பர்னு சொல்றது மொத்தம் 1 தொடக்கம் 6 தேர்ச்சிகளை உள்ளடக்கி வரும். மொத்தம் 25 வினாக்கள். கணக்கீட்டு அறிமுகத்தில இருந்து தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள் சீராக்கம் வரையிலான வினாக்களை உள்ளடக்கி வரும். எனவே தலைப்பு போட்டுக்கோங்க, செகண்ட் டைம் FWC பேப்பர் 2022 பார்ட் 1 தலைப்பு போட்டுக்கோங்க. செகண்ட் டைம் FWC பேப்பர் 2022 போட்டுக்கோங்க. மொத்தம் உங்களுக்கு 25 வினாக்களை உள்ளடக்கியது. தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 6 வரும். முழுமையா நாங்க விளக்கமா பார்த்து கொள்வோம். அப்போ உங்களுக்கு சிலபஸ் முழுமையா படிச்சிட்டோம். இப்ப பேப்பர் கிளாஸ் நடக்க போகுது. சொல்லித்தர சகல விடயங்களையும் ஒழுங்கான முறையில படிச்சுட்டு போங்க. உங்களுக்கு கட்டாயம் செகண்ட் டைம்ல ஏ எடுக்கலாம். சரியா? இப்ப நாங்க பேப்பருக்கு போவோம். முதலாவது கேள்வியை பாருங்க. நிதி கணக்கீடு தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் பிழையான கூற்றை தெரிவு செய்க. முதலாவது கேள்வி எப்பொழுதும் நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு தொடர்பா வரும். தெளிவா பார்ப்போம். கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு. முதலாவது பாருங்க, உங்களுக்கு கணக்கீடு தொடர்பா கேள்வி கேட்கப்பட்டா 5 ஆன்சர் தந்து அதுல ஒரு ஆன்சர் தெரிவு செய்யறதா இருந்தா கணக்கீடு தொடர்பா கேட்கப்பட்டா நாங்க கட்டாயம் பார்க்க வேண்டிய விஷயம் அக்கறை செலுத்தும் தரப்பினர். ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல்களை வழங்குதல் கணக்கீடு ஆகும். அப்படி இல்லையா, இந்த கணக்கீடு அக்கறை செலுத்தும் தரப்பினரை உள்ளக மற்றும் வெளியக தரப்பினர் உடச்சி தரலாம். இந்த 2 முறைகள்லாம் வரும். அவ பிரதானமா பார்க்கணும் அக்கறை செலுத்தும் தரப்பினர் அல்லது உள்ளக வெளியக தரப்பினர். அடுத்தது பாருங்க, நிதி கணக்கீடு. நிதி கணக்கீடுன்னு சொல்றதும் அதே பேட்டர்ன்ல வரும். ஒரு நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் தரப்பினர்கள் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான தகவல் வழங்குதல். அப்படி இல்லையா, உள்ளக வெளியக தரப்பினர் வரும். இந்த 2 விடயங்களும் இல்லாத சந்தர்ப்பத்துல வெளி தரப்பினர் வந்தா, வெளியக பிரிவினர் வந்தா அதை நீங்க ஆன்சரா நிதி கணக்கீட்டு எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நிதி கணக்கீடு சொல்றது உள்ளக வெளியக தரப்பினருக்கு வழங்கப்பட்டாலும் பிரதானமாக வெளி தரப்பினருக்கு தகவல் வழங்குறதுக்காக தயாரிக்கப்படும். அப்ப பிரதானமா வரணும் அக்கறை செலுத்தும் தரப்பினர். அப்படி இல்லாட்டி உள்ளக வெளியக தரப்பினர் பிரிச்சு தரணும். அது 2ம் இல்லாத சந்தர்ப்பத்துல வெளி தரப்பினர் வந்தா ஆன்சர் எடுங்க. இறுதியா பாருங்க, முகாமை கணக்கீடு. உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர் தீர்மானங்களை மேற்கொள்வதற்கு தேவையான நிதி மற்றும் நிதி சாரா தகவலை வழங்குதல். இது முகாமை கணக்கீடுன்னு சொல்லுவோம். அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளணும். முதலாவது கேள்வி கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு அடிப்படையா வரும். அதுல உங்களுக்கு 5 ஆன்சர் தரப்பட்டு ஒரு ஆன்சர் தெரிவு செய்யறதா இருந்தா இந்த கீவேர்ட்ஸை ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். எனவே கணக்கீடுன்ற அக்கறை செலுத்தும் தரப்பினர், அப்படி இல்லையா உள்ளக வெளியக தரப்பினர். நிதி கணக்கீடுன்ற அக்கறை செலுத்தும் தரப்பினர், அப்படி இல்லையா உள்ளக வெளியக தரப்பினர். அது 2ம் இல்லாத சந்தர்ப்பத்துல வெளியக தரப்பினர். முகாமை கணக்கீடு உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளர். அடுத்த விஷயம் பாருங்க, உங்களுக்கு நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு தொடர்பான கூற்றுக்கள் கேள்வி தரப்படும் பொழுது அந்த நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடுக்கு இடையிலான பண்புகள் தெரிஞ்சுக்கொள்ளணும். அது தெரிஞ்சு கொண்டாதான் ஆன்சர் இலகுவா பண்ணலாம். எனவே பார்த்துக்கொள்வோம். நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு பண்புகளை பாருங்க. முதலாவது, வரலாற்று தகவல் மாத்திரம் கருத்தில் கொள்ளப்படும். வரலாற்று தகவல் மாத்திரம். முகாமை கணக்கீட்டுல பாருங்க, வரலாற்று தகவலும் எதிர்வு கூறல் தகவலும் கருத்தில் கொள்ளப்படும். அப்ப நிதி கணக்கீடு சொல்றது வரலாற்று தகவல் மாத்திரம் பயன்படும்.
முகாமை கணக்கீடுன்னு சொல்றது வரலாற்று தகவலும் எதிர்கூறல் தகவலும் பயன்படும். இரண்டாவது, நிதி கணக்கீடு உள்ளக மற்றும் வெளியக தரப்பினருக்கு முன்வைக்கப்படும். முகாமை கணக்கீடு உள்ளக தரப்பினருக்கு மாத்திரம், அதாவது முகாமையாளர்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, நிதி கணக்கீடு நிதியாண்டுக்கு ஒரு தடவை தயாரிக்கப்படும். நாங்க ஆண்டுக்கு ஒரு தடவை நிதி கூட்டுகள் தயாரிச்சா அது நிதி கணக்கீடு. முகாமை கணக்கீடு முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில். அடுத்த இறுதியாக உங்களுக்கு சொல்லப்படுற விஷயம், நிதி கணக்கீடு கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள், மரபுகள் பயன்படுத்தப்படும். முகாமை கணக்கீட்டுல கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள், மரபுகள் பயன்படுத்தப்படாது. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இது உங்களுக்கு டீச்சர் கைட்ல போடப்பட்ட முக்கியமான வேறுபாடு. வரலாற்று தகவலும் எதிர்கூறல் தகவலும் உள்ளக தரப்பினர் வெளியக தரப்பினருக்கு வழங்கப்படும். உள்ளக அல்லது முகாமையாளருக்கு மட்டும் நிதியாண்டுக்கு ஒரு தடவை முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பம் கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள் பயன்படுத்தப்படாது. இதற்கு மேலதிகமா சொல்லி தந்த நிதி கணக்கீடுன்னு சொல்றது கடந்த காலம் மட்டும். முகாமை கணக்கீடு கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலம் 3 காலங்களை அடிப்படையாக கொண்டது. அடுத்தே பாருங்க, நிதி கணக்கீடு நிதிசார் தகவலை மாத்திரம் கொண்டு காணப்படும். முகாமை கணக்கீடு நிதிசார் மற்றும் நிதிசாரா தகவலை அடிப்படையாக கொண்டு காணப்படும். இறுதியா பார்த்தோம்னா, நிதி கணக்கீடு சொல்றது பொது நோக்க நிதி கூற்றுகள் ஆகும். பொதுவான நோக்கத்தின் அடிப்படையில தயாரிக்கப்படும் நிதி கூற்றுகள். முகாமை கணக்கீடு சொல்றது விசேட நோக்கத்தின் அடிப்படையில் தயாரிக்கப்படும் நிதி கூற்றுக்கள். இவ்வளவுதான் நிதி கணக்கீட்டுக்கும் முகாமை கணக்கீட்டுக்கும் இடையிலான பிரதான வேறுபாடு. ஓகே, லாஸ்டா சொல்லிக் கொள்றேன். கணக்கீடு, நிதி கணக்கீடு, முகாமை கணக்கீடு அக்கறை செலுத்தும் தரப்பினர் அல்லது உள்ளக வெளியே தரப்பினர். அக்கறை செலுத்தும் தரப்பினர், உள்ளக வெளியே தரப்பினர். இது ரெண்டும் இல்லாத சந்தர்ப்பத்துல வெளித்தரப்பினர் வந்தா எடுக்கணும். முகாமை கணக்கீடுனா உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையார். நிதி கணக்கீடு முகாமை கணக்கீடு வேறுபாடு. வரலாற்று தகவல் மாத்திரம், வரலாற்று தகவலும் எதிர்பொருள் தகவலும் உள்ளக வெளியே தரப்பினருக்கு நிதியாண்டுக்கான தகவல் முன்வைக்கப்படும். உள்ளக தரப்பினர் அல்லது முகாமையாளருக்கு முன்வைக்கப்படும். நிதியாண்டு குறுத்தளவை தயாரிக்கப்படும். முகாமைக்கு தேவையான சந்தர்ப்பத்தில் தயாரிக்கப்படும். கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், நியமங்கள், சட்டங்கள், மரபுகள் பயன்படுத்தப்படாது. கடந்த காலம் மாத்திரம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலங்களும் வரும். நிதிசார் தகவல் மாத்திரம், நிதி மற்றும் நிதிசாரா தகவல், பொது நோக்க நிதி கூற்று, விசேட நோக்க நிதி கூற்று. இதை முழுமையா ஷார்ட் நோட்ஸ்ல எழுதிக்கோங்க. கட்டாயம் செகண்ட் டைம் பேப்பர்ல வரக்கூடிய இதுல இருந்து உங்களுக்கு கேள்வி போடப்படும். ஷுவரா 1 மார்க்ஸ் எடுக்கலாம். இப்ப ஆன்சருக்கு போகும். இதுல 5 ஆன்சர் தரப்படி நிதி கணக்கீடு தொடர்பில் பின்வரும் கூற்றுகளில் பிழையான கூற்று. அப்ப பிழையான கூற்று தான் நீங்க ஆன்சர் பண்ணணும், சரியான கூற்று எடுக்கக்கூடாது. எனவே முதலாவது, அக்கறையுடையோர் தீர்மானம் எடுப்பதற்கு தேவையான தகவல் வழங்குதல். கணக்கு கூற்று சரி, அதாவது கூற்று சரி, எனவே ஆன்சர் பிழை. நமக்கு பிழையான கூற்று தான் கேட்டி, கூற்று சரி, எனவே ஆன்சர் பிழை. இது கணக்கு நியமங்களும் சட்டங்களுக்கு அமைவானது, எனவே கூற்று சரி, எனவே ஆன்சர் பிழை. மூன்றாவது பாருங்க, வரலாற்று தகவலும் எதிர்கூறல் தகவலையும் அடிப்படையாக கொண்டது. வரலாற்று தகவலும் எதிர்கூறல் தகவல்னு சொல்றது என்ன? முகாமை கணக்கீடு, எனவே கூற்று பிழை. எனவே கேட்கப்படுறது பிழையான கூற்று, எனவே மூன்றாவது ஆன்சர். இது நிதியாண்டு குறுத்தளவு தயாரிக்கப்படும். கூற்று சரி, எனவே ஆன்சர் பிழை. இறுதியா பாருங்க, இது கணக்கீட்டின் பிரதான வகையில உண்டு, எனவே கூற்று சரி. கணக்கீடை 2ஆ வகைப்படுத்துவோம். ஒண்ணு நிதி கணக்கீடு, 2வது முகாமை கணக்கீடு. எனவே நிதி கணக்கீடுன்னு சொல்றது கணக்கீட்டின் பிரதான வகை, எனவே ஆன்சர் சரி, அதாவது கூற்று சரி, ஆன்சர் பிழை. உங்களுக்கு கேட்கப்பட்டது நிதி கணக்கீடு தொடர்பில் பிழையான கூற்று. அப்ப எந்த கூற்று பிழையா இருக்குன்னா, முகாமை கணக்கீட்டுற பண்பு வார கூற்று தான் உங்களுக்கு பிழையா இருக்கும். அதான் ஆன்சருக்கு சரியா எடுக்கணும். எனவே முதலாவது நிதி கணக்கீட்டுற பண்பு, எனவே ஆன்சர் பிழை. 2வது நிதி கணக்கீட்டின் பண்பு, ஆன்சர் பிழை. 3வது முகாமை கணக்கீடு தொடர்பா சொல்லப்பட்டே, எனவே கூற்று பிழை ஆகிறதால 3வது ஆன்சரை தெரிவு செய்யணும். 4வது
நிதியாண்டு குறுத்தடவை நிதி கணக்கற்ற பண்பு. அஞ்சாவது கணக்கீட்டின் பிரதான வகையில ஒன்று. சரி. எனவே ஆன்சர் நம்பர் பார்த்துக்கோங்க, மூன்றாவது. சரியா? உங்களுக்கு முதலாவது கேள்வியை மிக விளக்கமா சொல்லி தந்துட்டேன். இதுல இருந்துதான் டெஸ்ட் கேள்வி போடப்படும். ஒழுங்கான முறையில எழுதி படிச்சுக்கோங்க. டெஸ்ட் கேள்விக்கு ஆன்சர் ஓகே. ஓகே, அடுத்தது போவோம். இரண்டாவது கேள்வி. கணக்கேட்டு தொழில்சார் சூழல் காரணியை உள்ளடக்கிய தொகுதி. அவ்வளவு கணக்கேட்டு சூழல்ல பொருளாதார அரசியல் சூழல், சட்ட சூழல், தொழில்நுட்ப சூழல், சமூக கலாச்சார சூழல் போன்ற விடயங்கள் வரும். நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல். இதுல உங்களுக்கு முதலாம் தவணை பேப்பர்ல கூடுதலா நாங்க பாத்துக்கிறோம் தொழில்சார் சூழல், நுட்பம் மற்றும் தொழில்சார் சூழல் அல்லது நுட்பம் மற்றும் அலுவல்கள் சூழல். இது அடிக்கடி பேப்பருக்கு வாரது. உங்களோட பேப்பர்ல கட்டாயம் போடப்படலாம். எனவே பார்த்துக்கோங்க. முதலாவது கணக்கீட்டு சூழல்ல சட்ட சூழல்னு சொல்றது முழுமையாக சட்டத்தை பின்பற்றக்கூடிய விடயங்கள். அதாவது 1890ஆம் ஆண்டு பங்குடைமை கட்டளை சட்டம், 2007ஆம் ஆண்டு 7ஆம் இலக்க கம்பெனி சட்டம், உள்நாட்டு இறைவரி சட்டம், கணக்கீட்டு கணக்காய்வு நியமன சட்டம் போன்ற விடயங்கள் வரும். இரண்டாவது தொழில்நுட்ப சூழல், முழுமையாக தொழில்நுட்பம் வரும். கணனி தொழில்நுட்பம், நவீன தொழில்நுட்பம், புதிய உபகரணங்களின் பயன்பாடு, தகவல் தொழில்நுட்பம் அனைத்தும் வரும். மூன்றாவது பாருங்க சமூக கலாச்சார சூழல், தனிநபர்களை உள்ளடக்கிய விடயம். தனிநபர நடைமுறை பாவனை, வாழ்க்கை போக்கு, பழக்க வழக்கம், கலாச்சாரம், ஒழுக்க விளிம்பியம் சகல விடயமும் வரும். அடுத்தது பார்க்க போறோம் அரசியல் பொருளாதார சூழல். அதுல முதலாவது வரி கொள்கை, அரச கொள்கை, பொதுவிலை மட்டம், நாணய மாற்று விகிதம், சந்தை நிலைமை. உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல். நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல்ல உங்களுக்கு முக்கியமா 3 விடயங்கள் உள்ளடக்கி டீச்சர் கைட்ல போடப்படி. நானும் உங்களுக்கு நோட்ஸ் தந்துக்கிறேன் பார்ட் பேப்பர் கிளாஸ் முதலாம் தவணையில். எனவே இதுல மிக முக்கியமா வரக்கூடியது முதலாவது கணக்கீட்டு நுட்ப முறைகள், இரண்டாவது கணக்கீட்டு நியமங்கள், மூன்றாவது கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள். கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனங்கள்னு சொல்றது ஏற்கனவே சொல்லி தந்துக்கிறேன். AAT, CA, அடுத்து ACCA, அடுத்து சிவா போன்ற ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனம். இது மிக முக்கியமா உங்களுக்கு காணப்படக்கூடிய தொழில்சார் சூழல். இதோட சேர்த்து மேலதிகமா சில விடயங்கள் சொல்லி தந்தேன். கணக்கீட்டு என்ன கருக்கள்,
அடுத்தது கணக்கீட்டு எண்ணக்கரு சட்டகம். அடுத்த இறுதியா பாருங்க கணக்கீட்டு கொள்கைகள். அப்ப நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல்ல மிக முக்கியமா கவனத்திற்குரிய மேல உள்ள விஷயம், அதோட கீழே உள்ளதையும் சேர்த்து படிச்சுக்கோங்க. நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல் கட்டாயம் போடுவான் கேள்வியா. கணக்கீட்டு நுட்ப முறைகள், கணக்கீட்டு நியமங்கள், கணக்கீட்டு தொழிற்சார் நிறுவனம், அதோடு சேர்த்து கணக்கீட்டு எண்ணக்கருக்கள், எண்ணக்கரு சட்டகம், கணக்கீட்டு கொள்கைகள். இப்ப ஆன்சருக்கு போகும். இப்ப ரெண்டாவதுக்கு ஆன்சரை தெரிவு செய்வோம். கணக்கீட்டு தொழிற்சார் சூழல் காரணியை உள்ளடக்கிய தொகுதி. எனவே ஆன்சர் பாருங்க, அஞ்சாவது கணக்கீட்டு வான்மை அமைப்புகள்னா கணக்கீட்டு தொழில்சார் அமைப்பு, கணக்கீட்டு நியமம், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள். அப்ப இதுல பாருங்க கணக்கீட்டு எண்ணக்கருக்கள் டீச்சர் கைட்ல போடப்படையில, ஆனா நான் தார நோட்ஸ்ல காணப்படுது. அப்ப தெளிவா விளங்கி கொள்ளணும். பேப்பருக்கு என்ன விஷயம் வருமோ அதை தான் நாங்க படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் டைம்லயே பாத்துப்பீங்க. அப்ப தெளிவா படிச்சு கொள்ளணும். கணக்கீட்டு வான்மை அமைப்புண்டா கணக்கீட்டு தொழில்சார் நிறுவனம், கணக்கீட்டு நியமம், கணக்கீட்டு எண்ணக்கருக்கள். எனவே ஆன்சர் அஞ்சாவது போட்டுக்கோங்க. இந்த விடயத்தை நோட் பண்ண. கணக்கீட்டு சூழல் எல்லாம் தெளிவாக சொல்லி தந்தேன். அதுல மிக முக்கியமானது நுட்பம் மற்றும் தொழிற்சார் சூழல். ஆன்சர் எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி போகும். ஓகே, அடுத்த கேள்வி பாருங்க. மூன்றாவது 31/3/2022 தேறிய சொத்துக்களின் பெருமதி. தேறிய சொத்துக்கள் பேசில படிச்சது கணக்கீட்டு சமன்பாட்டுல வரும். ஏற்கனவே முதலாம் தவணை பேப்பர்ல கூடுதலா பாத்தீங்க. தேறிய சொத்துக்கள், அதாவது தேறிய சொத்துக்கள் சொல்றது எதற்கு? தேறிய சொத்துக்கள் சமன் உரிமையாண்மை. ஒரு தனியுடைமை வணிகத்துல உரிமைன்னு சொல்றது தேறிய சொத்துக்கு சமனாக காணப்படும். அப்ப தேறிய சொத்து முதலாவது கண்டுபிடிக்க மெத்தட் எப்படி? மொத்த சொத்துக்கள்ல இருந்து மொத்த பொறுப்புகளை கழிச்சு வாரது தேறிய சொத்துக்களாகும். அல்லது உங்களுக்கு தேறிய சொத்துக்கள் உரிமைன்னு கேட்டா இலகுவான மெத்தட் சொல்லி தந்துக்கிறேன். உரிமையாண்மையில ஹெடிங் போடுங்க. அதுல பிளஸ் பண்ணக்கூடியது மைனஸ் பண்ணக்கூடியதை போட்டா இறுதியில வாரது இறுதி உரிமை. அதாவது மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம் அல்லது இலாபம், இத கூட்டணும். பற்றுக்கள், செலவுகள் அல்லது நட்டம், இத மைனஸ் பண்ணணும். இறுதியா வாரது இறுதி உரிமை அண்மையாகும். அதிகரிக்கக்கூடிய விடயங்களை பிளஸ் பண்ணுங்க, குறைவினை ஏற்படுத்தக்கூடிய விடயங்களை மைனஸ் பண்ணுங்க. இது இலகுவான ஒரு தேறிய சொத்து கண்டுபிடிக்கிற மெத்தட். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப தேறிய சொத்துக்கள்னா சொத்துக்கள்ல இருந்து பொறுப்புகளை கழிக்கிறது. அப்படி இல்லையா உரிமைன்னு போடுங்க. அதிகரிக்கிற விடயம் 3 விடயம்: மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானங்கள் அல்லது லாபம். குறைவினை ஏற்படுத்தக்கூடியது 2: பற்றுக்கள், செலவுகள் அல்லது நட்டம். எனவே பிளஸ் மைனஸ் பண்ணா இறுதியில வாரது உரிமையாண்மை. இப்போ உங்களுக்கு தகவல் தரப்படுகிறது, அதை ரீட் பண்ணி செய்வோம். முதலாவது பாருங்க, இசை நிலா வணிகத்தின் 1/3/2022 இருந்தபடி மொத்த சொத்துக்கள் பொறுப்புகள் முறை. அப்ப நமக்கு கேட்கப்பட்ட நிதியான பாருங்க 31/3/2022. 31/3/2022 நிதியாண்டு இறுதியில உள்ளது கேட்கப்பட்டீங்க. அப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல உள்ள சொத்து பொறுப்பு தந்தியான். ஆரம்பத்தில் உள்ள சொத்து பொறுப்பு தந்தா ஆரம்ப மூலதனம் வரும். இறுதியில உள்ள சொத்து பொறுப்பு, சொத்துல இருந்து பொறுப்புனா இறுதி உரிமை வரும். அப்ப எனக்கு ஆரம்ப சொத்து பொறுப்பு தந்தது ஆரம்ப மூலதனத்தை, ஆரம்ப தேறிய சொத்தை கண்டுபிடிச்சு போட. எனவே கழிச்சு எடுப்போம். சொத்துல இருந்து பொறுப்பை கழிங்க. சொத்து மைனஸ் பொறுப்பு. இதுல பாருங்க தரப்பட்டிக்குது. ஆரம்பத்துல 1/3/2022 1,25,000 சொத்துக்கள், பொறுப்புகள் 50,000. எனவே ஆரம்ப தேசிய சொத்து 75,000, ஆரம்ப மூலதனம் அப்படி போடுவோம், பிளஸ் பண்ணுவோம். அடுத்தது கீழே வருவோம். வங்கி கடன் தவணை கொடுப்பனவோ 11,200 உரிமையாளர் தனது சொந்த நிதியிலிருந்து செலுத்தினார். அப்ப தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உரிமையாளர் தனது சொந்த பணத்தின் மூலம் ஒரு செலவுகளை மேற்கொள்ளுதல்.
அல்லது பொறுப்புகளை தீர்த்தா அது மேலதிக மூலதனமாக கருதப்படும். தெளிவா விளங்கிக் கொள்ளணும். உரிமையாளர் தனது சொந்த பணத்தின் மூலம் அல்லது உரிமையாளர் தனது சொந்த நிதியின் மூலம் ஒரு செலவை மேற்கொள்ளுதல் அல்லது பொறுப்புகளை தீர்க்குதல், பொறுப்புகளை தீர்த்தல், இதை நாங்க சொல்லுவோம் மேலதிக மூலதனம். இதை தெளிவா நோட் பண்ணிக்கோ. உரிமையாளர் அவரை சொந்த பணத்தின் மூலம் ஒரு செலவுகளை தீர்க்கிறாரு, ஒரு வணிகத்துல வாடகை செலவை கொடுக்கிறாரு, அப்படி இல்லையா கடன் கொடுத்தோருக்கு அவரை பொறுப்பை தீர்க்கிறாரு. எனவே செலவை மேற்கொள்ளுதல் அல்லது பொறுப்புகளை சொந்த பணத்தின் மூலம் செஞ்சா அது மேலதிக மூலதனம். எனவே இரண்டாவது சொல்லப்பட்ட 11,200 முழுமையாக மேலதிக மூலதனம். மேலதிக மூலதனம் உரிமையை கூட்டும். எனவே கூட்டுங்க 11,200. அடுத்து கீழே பாருங்க, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதங்களுக்கான சம வங்கி கடன் வட்டி. எனக்கு வட்டி சொல்லப்பட்டு 1,200. வட்டிக்கு சொல்றது ஒரு செலவீனம். அப்ப செலவீனம் மைனஸ் பண்ணப்படும். இப்ப செலவு பதிவு செய்யணும். 1,200 கொண்டு போயிட்டு போடுறது இல்ல. நம்மளோட நிதியாண்டு ஒரு மாதம் மார்ச்சுக்குரியது மட்டும். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதங்களுக்கு தான் 1,200. இப்ப நமக்கு தேவையானது ஒரு மாதம் தான். 3ஆல பிரிங்க 400. மார்ச் மாதத்துக்குரிய வங்கி கடன் வட்டி. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். 3 மாதங்களை உள்ளடக்கிதான் 1,200. 3ஆல பிரிச்சா ஒரு மாதம் 400. அந்த மாதத்துக்குரிய வட்டி அது ஒரு செலவீனம். எனவே போட்டுக்கோங்க 400 மைனஸ். உரிமையாளர் 5,000 பற்றினார். பற்றுக்கள் சொல்றது மைனஸ் பண்ணப்படும். எனவே பற்றுக்களை அப்படி போடுவோம் 5,000. அடுத்து இறுதியா பாருங்க கீழே 20,000 கிரயமான இருப்புகள் 35,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. 20,000 கிரயமானது 35,000 விற்பனைன்னு சொன்னா 15,000 மொத்த இலாபம் ஆகும். 20,000 கிரயமான பொருட்கள் 35,000 விற்பனைன்னு சொன்னா 15,000 மொத்த லாபம். அதுல சொல்லப்படி பாருங்க லாபம் கூட்டப்படும். அது தேறிய லாபமாகவும் இருக்கலாம், மொத்த லாபமா இருக்கலாம். எனவே 15,000 கூட்டும். இப்ப நாங்க சீராக்கி எடுத்தோம்னா இறுதி உரிமை வரும். இலகுவான ஒரு மெத்தட். இதை பின்பற்றி செய்யும். இப்ப கூட்டி எடுப்போம். ஆரம்பத்துல ஆரம்ப மீதி 75,000, மேலதிக மூலதனம் 11,200, மொத்த லாபம் 15,000, வட்டி செலவு 400, பற்றுக்கள் 5,000. எனவே ஆன்சர் 95,800 இறுதி உரிமை ஆண்மை. எனவே பேப்பர்ல பாருங்க 95,800 தரப்பட்டுதான். ஆன்சர் நம்பர் 2. அடுத்த கேள்வி போவோம். 4வது கேள்வி. உங்களுக்கு 4வது கேள்வி தரப்படுகிறது. அகிலன் வணிக ஏட்டில் மேற்படி கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்கு முறையில் பதிவதற்கான மூல ஆவணங்களை தருக. அப்ப மூல ஆவணம் கொடுக்கல் வாங்கல், மூல ஆவணம், மூல ஏடுகள் தெளிவா படிச்சுக்கிறோம். கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம் தேர்ச்சி 4ல படிச்சிருக்கீங்க. முதலாவது கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணத்தை திருப்பி ஒருக்கா மீட்டல் பார்ப்போம். காசு காசு பெறுவனவு, பற்றுச்சீட்டு, காசு பெறுவனவு நாளேடு, காசு காசோலை கொடுப்பனவு, கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, காசு கொடுப்பனவு நாளேடு.
சில்லறை காசு கொடுப்பனவுகள், சில்லறை காசு கொடுப்பனவு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு, சில்லறை காசு கொடுப்பனவு நாளேடு. இருப்புக்கள் கடன் கொள்வனவு பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல், கொள்வனவு நாளேடு. இருப்புக்கள் கடன் விற்பனை பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல், விற்பனை நாளேடு. இருப்புக்கள் வெளித்திரும்பப்படல், வெளித்திருப்பம், வரவுத்தாள், வெளித்திரும்பல் நாளேடு அல்லது கொள்வனவு திரும்பல் நாளேடு. இருப்புக்கள் உட்திருப்பம், விற்பனை திருப்பம்னு சொல்லுவோம். செலவுத்தாள், உட்திரும்பல் நாளேடு அல்லது விற்பனை திரும்பல் நாளேடு. இது அனைத்தையும் விசேட மூலேடுகள்னு சொல்லுவோம். இந்த விசேட மூலேடுகள்ல பதிவு செய்யப்படாத அனைத்து கொடுக்கல் வாங்கலும் நிகழ்வுகளும் பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். பொது நாளேடு, பொது நாளேட்டு, கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. இதுல தெளிவா விலையும் கொள்ளணும். பட்டியல்னு வார இடத்துல கொள்வனவு பட்டியல், விற்பனை பட்டியல். அது உங்களுக்கு எம்சிக்யூல கேட்டா பட்டியல்னு வந்தா ரெண்டுக்கும் ஆன்சர் தெரிவு செய்யலாம். ஆனா எழுத கேட்டா, மூல ஆவணம் எழுத கேட்டா பட்டியல் எழுதக்கூடாது, கொள்வனவு பட்டியல் எழுதணும், விற்பனை பட்டியல் எழுதணும். இரண்டாவது, நோமலா கைச்சாத்து உறுதிச்சீட்டுன்னு சொல்றது காசு கொடுப்பனவு நாளேட்டுக்கு சொல்லலாம். மற்றபடி சில்லறை காசு கொடுப்பனவு நாளேட்டுக்கும் பொது நாளேட்டுக்கும் முழுமையாக பெயர் சொல்லி கைச்சாத்து உறுதிச்சீட்டுன்னு சொல்லணும். ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். இதுல உங்களுக்கு பந்தி அமைப்புல தரப்பட்டிக்கு நாங்க கொடுக்கல் வாங்கல தனியே பிரிச்செடுத்து செய்வோம். 4, 5, 6ஆம் வினாக்களுக்கு விடை தருக இந்த பந்திய வச்சு. எனவே 4வது மூல ஆவணம். ஒரு மூல ஆவணம் கேள்வி கேட்கப்படும் போது நிறுவனத்துல இருப்பேன்னு பார்க்கணும். இது உரிமையாளர் ரேட்லயா வாடிக்கையாளர் ரேட்லயான்னு பார்க்கணும். இருப்புன்னு சொல்றது அந்த நிறுவனம் எந்த பொருளை விற்பனை செய்து, எந்த பொருளை உற்பத்தி செஞ்சு விற்பனை செய்தோ அது இருப்பு. இது ஒரு சொத்துக்களை விற்பனை செஞ்சா அந்த குறிப்பிட்ட சொத்து இருப்பாக கருதப்படும், மற்ற சொத்துக்களை சொத்தாக கருதணும். அப்படி ஒண்ணும் இல்லையா, நோமலா இருப்புகள், மத்த எல்லாம் நடைமுறை அல்லா சொத்துக்கள். கொள்வனவு நாளேடு, விற்பனை நாளேடு, பொது நாளேடுன்னு ஆன்சர் எடுக்கணும். உரிமையாளரிடா வாடிக்கையாளரிடா, உரிமையாளர் எடுடா கொடுக்கல் வாங்கலுக்கு நேரடியா நேரமைப்பு, அதாவது நேர்கணிய முறையில மூலாவணம் கொடுக்கலாம். ஒரு பெருவனவா பற்றுச்சீட்டு கொடுக்கணும், கொடுப்பனவா கைச்சாத்துன்னு கொடுக்கணும். இதே வாடிக்கையாளர் இடா இருந்தா பெருவனவை எதிராக கொடுக்கணும், கொடுப்பனவு மாறி, கொடுப்பனவை எதிராக கொடுக்கணும், பெருவனவு மாறி. இந்த விடயங்கள்ல கவனத்துல கொண்டு போகணும். ஓகே, இப்ப ஆன்சருக்கு போவோம். முதலாவது வெட்டறுவீட்டுக்காக பதிவு செய்யப்பட்ட அகிலன் வணிகமானது. அப்போ மேல பாருங்க அந்த உரிமையாளர் அகிலன், கீழே பாருங்க அகிலன் வணிக ஏட்டில். அப்ப உரிமையாளர் ஏட்டுல பதிவு செய்ய சொல்றாங்க. அப்ப டிரெக்டா கொடுக்கல் வாங்கல் எழுதி மூலாவணத்துக்கு போவோம், கூட யோசிக்க தேவை. முதலாவது 44,000 விலையில் பண்டங்களை கடனுக்கு கொள்வனவு செய்து 10% வெட்டுள்ளடங்களாக 44,000 விலையில் பண்டங்களை கடனுக்கு, இந்த வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டதெல்லாம் இந்த கேள்விக்கு தேவையில்லை தம்பி. உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் மூலாவணம் மட்டும்தான். எனவே முதலாவது பண்டம்டா பொருட்கள், எனவே இருப்புக்கள் கடன் கொள்வனவு, இருப்பு கடன் கொள்வனவு. எனவே மூலாவணம் போட்டுக்கோங்க, பட்டியல் அல்லது கொள்வனவு பட்டியல். அடுத்தது பாருங்க, தொடர்ச்சியா 2200 பண்டங்களை ஆதி வணிகத்துக்கு திருப்பி அனுப்பியது. ஓகே, அப்ப ஆதி வணிகத்துக்கு முதலாவது கொள்வனவு செய்யறா உரிமையாளர். அந்த உரிமையாளர் அந்த பொருட்கள் குறிப்பிட்ட நியமங்களுக்கு அமைய இல்ல, பழுதடைஞ்சு காணப்படுறதால திருப்பி அனுப்புறாரு. யாரு? உரிமையாளர் திருப்பி அனுப்புறாரு. எனவே வெளித்திருப்பம். எனவே போட்டுக்கோங்க வெளித்திருப்பம். எனவே வெளித்திருப்பத்துக்கு போட்டுக்கோங்க வரவுத்தாள். உரிமையாளர் அல்லது நிறுவனம் திருப்பி அனுப்புனா வெளித்திருப்பம், வாடிக்கையாளர் திருப்பி அனுப்புனா உட்திருப்பம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மூன்றாவது, எஞ்சிய பண்டங்களில் 50% அகிலன் வணிகம் 10% வெட்டுள்ளடங்களாக 33,000 பெறுமதிக்கு ஆதிரா வணிகத்திற்கு விற்பனை செய்தது. இப்போ ஒரு நிறுவனத்துல பெயர் குறிப்பிட்டு விற்பனைனா கடன் விற்பனை. எனவே பயப்படாம போடுங்க, இருப்பு கடன் விற்பனை. எனவே மூலாவணம் போட்டுக்கோங்க, பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். ஆதிரா வணிகத்திடம் வரவேண்டிய தொகையில் 31,000 காசாக பெறப்பட்டது. நாங்க ஆதிராக்கு விற்பனை செய்யறோம், அப்ப அவரை நமக்கு கடன் பட்டோர் பணம் தரணும், அந்த பணம் கிடைக்குது. கடன் பட்டோரிடம் காசு பெறுவனவு.
எனவே காசு கமா காசோலை பெறுவனவும் பொதுவான கொடுக்கல் வாங்க. காசு கமா காசோலை பெறுவாங்க. எனவே போட்டுக்கோங்க பற்றுச்சீட்டு. அடுத்த இறுதியா பாருங்க, மொத்தம் 33,000 அதுல 31,000 கிடைக்குதா? அப்ப மிகுதியா அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்டதா? எனவே 5வது பாருங்க, அறவிட முடியா கடன். அப்ப இதுக்கு என்ன கூடாது கூட யோசிக்க கூடாது. உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன், விசேட மூலைகள்ல வராத சகல விடயங்களும் பொது நாளேட்டில் பதிவு செய்யப்படும். எனவே போட்டுக்கோங்க பொது நாளேட்டு கைச்சாட்டு அல்லது உறுதிச்சீட்டு. பொது நாளேட்டு கைச்சாட்டு அல்லது உறுதிச்சீட்டு. ஓகே. கொடுக்கல் வாங்கல் மூல ஆவணம். முதலாவது இருப்பு கடன் கொள்வனவு பட்டியல். கொள்வனவு பட்டியல் வெளித்திருப்பும் வரவுத்தால் கடன் விற்பனை. இருப்பு கடன் விற்பனை. எப்படி கடன் விற்பனை கண்டுபிடிச்சா, ஆதிரா ஒரு நிறுவனத்துல பெயர் சொல்லி குறிப்பிட்டா அது கடன் விற்பனையாக கருதணும். பட்டியல் அல்லது விற்பனை பட்டியல். காசு கமா காசோலை பெறுவனவு பற்றுச்சீட்டு. அறவிட முடியா கடன் அந்த விசேட மூலேடுகள்ல வராது. எனவே பொது நாளேட்டு கைச்சாத்து அல்லது உறுதிச்சீட்டு. இந்த ஒழுங்குமுறையில எந்த ஆன்சர் காணப்படுதோ அதை தெரிவு செய்யுங்க. எனவே 4வது ஆன்சரை பாருங்க. கொள்வனவு பட்டியல் வரவுத்தாள் விற்பனை பட்டியல் பற்றுச்சீட்டு நாட்குறிப்பேட்டு உறுதிச்சீட்டு. எனவே ஆன்சர் நம்பர் 5 போட்டுக்கோங்க. ஓகே, 5வது கேள்வி பாருங்க. வெட்கட்டுப்பாட்டு தொடர்பான விடயம். மேற்படி கொடுக்கல் வாங்கலினால் பெறுமதி சேர் வரி கணக்கின் இறுதி மீது. வெட்கட்டுப்பாட்டு கணக்கு சொல்லித்தரன் சீராக்கம்ல. இப்ப பிழை எடுக்க கூடாது, எல்லாம் படிச்சிட்டோம். இலகுவான முறையில பேப்பர் செய்யலாம். வெட்கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்றது கொள்வனவு விற்பனை உட்திரும்பல் வெளித்திரும்பல் ஆகியவற்றுக்கு காணப்படக்கூடிய பெறுமதி சேர்வரிய கணிப்பிட்டு அந்த வெட்டுன்னு சொல்றது நடைமுறை சொத்தாக அல்லது நடைமுறை பொறுப்பாக நிதி நிலைமை கூற்றுல காட்டுவதற்கு பயன்படுத்துற ஒரு கணக்கு வெட்கட்டுப்பாட்டு கணக்கு. இப்ப வெட்கட்டுப்பாட்டு கணக்குல முழுமையா வெட் மட்டும்தான் வரும். வரவுல கொள்வனவு வெட் வரும், செலவுல விற்பனை வெட். அடுத்தது வரவுல உட்திரும்பல் வெட் வரும், செலவுல வெளித்திரும்பல் வெட் வரும், காசாக செலுத்திய வெட் வரும். மீதி வந்தது வரவாக காணப்பட்டால் அது நிறுவனத்துக்கு சொத்தாகவும், மீதி வந்தது செலவாக காணப்பட்டால் நிறுவனத்திற்கு பொறுப்பாகவும் காணப்படும் இலகுவாக. எனவே வெட்கட்டுப்பாட்டு கணக்கு போட்டுக்கோங்க. வெட்கட்டுப்பாட்டு கணக்குல போட்டு வரவுல கொள்வனவு வெட், உட்திரும்பல் காசாக செலுத்திய வெட், செலவுல விற்பனை வெட், வெளித்திரும்பல் வெட். கூட்டி எடுத்து மீதி வந்தது வரவாக வந்தா சொத்து, மீதி வந்தது செலவாக வந்தா பொறுப்பு. எழுதிக்கோங்க. இதுல பாருங்க 3 விடயங்களில் வெட் உட்பட, வெட் நீங்கிய அல்லது வெட் நீங்கலான வெட். வெட் உட்படம்னா பொதுவா 100 வீதத்தோட. அதுல வெட் எத்தனை வீதம் தரப்படுது பாருங்க, 10 வீதம். அப்ப 100 வீதத்தோட 10 கூட்டி வர 110 வீதம் வெட் உட்பட. வெட் நீங்கியதுன்னா வெட் நீங்கிய 100 வீதம், வெட்னா 10 வீதம். இதுல தெளிவா விலையை கொள்ளணும். இப்ப இதை அடிப்படையா கொண்டு நாங்க கொள்வனவு விற்பனை உட்திரும்பல் வெளித்திரும்பல் வெற்ற கணிப்பீடு செஞ்சு இந்த கணக்குல போட்டோம்னா வரவுல வந்தா சொத்தா போடுவோம், செலவுல வந்தா பொறுப்பா போடுவோம். இலகுவான ஒரு கணக்கு. மேலே இப்ப வாரம். இப்ப மேல பாருங்க, முதலாவது சொல்லப்படியே 10 வீதம் வெட்டுள்ளடங்களாக 44,000 விலையில் கடனுக்கு கொள்வனவு. அப்ப முதலாவது கொள்வனவு வெட்ட கண்டுபிடிப்போம். கொள்வனவு வெட் 44,000 சொல்றது 110 வீதம். ஏன்னா வெட்டுள்ளடங்களாக 110 வீதம் எடுக்கணும்.
நமக்கு தேவையானது வெட். எனவே 10 வீதத்தை எடுப்போம். எனவே 4000 கொள்வனவு வெட். இதை தெளிவா விளைக்கும். 44,000 வெட் உட்படம்னா 110 வீதம் தான் வெட் உட்பட பெறுமதி. எனவே 110 மேல் 44,000 நமக்கு தேவை வெட் பெறுமதி 10 பெருக்குங்க 4000. எனவே வரவுல போடுங்க கொள்வனவு. அடுத்து இரண்டாவது பாருங்க, வெளித்திரும்பல் தொடர்பா சொல்லப்பட்டு 10 வீதம் வெட்டுள்ளடங்களாக ரூபாய் 2200 பண்டங்கள் ஆதி விநியோகத்திற்கு திருப்பி அனுப்பப்பட்டது. அப்ப வெளித்திரும்பல் வெட் அதுவும் 10 வீதம் வெட்டுள்ளடங்குது. எனவே வெளித்திரும்பல் வெட்ட பாருங்க, 110 வீதம் தான் 2200 தர 10 போட்டோம்னா வெளித்திரும்பல் வெட் 200. எனவே வெளித்திரும்பல் வெட்ல போடுங்க 200. அடுத்து கீழே பாருங்க, 50 வீதமானவற்றை அகிலன் முறையும் 10 வீதம் வெட்டுள்ளடங்களாக 33,000க்கு விற்பனை செய்தது. விற்பனை வெட்ட பாப்போம். எல்லாம் வெட்டு உட்படத்தான். எனவே 110 மேல் 33,000 தர 10 வீதம் போடுவோம். 3000 விற்பனை வெட். எனவே விற்பனையில போடுங்க 3000. வேற ஏதாவது தரப்பட்டதா? வெட் தொடர்பாக ஒன்றும் இல்ல. அப்ப இவ்வளவுதான் வெட் தொடர்பான பதிவு. இப்ப கூட்டி எடுத்தோம்னா சரி. எனவே கூட்டி எடுத்தோம்னா டபுள்ல போடுங்க 4000 4000. எனவே மீதி வந்தது 800, மீதி சென்றது 800 வரும். எனவே மீதி வந்தது வரவாக காணப்படுது. மீதி வந்தது வரவாக காணப்படுது. எனவே ஆன்சர் பெறுமதி சேர் விற்கணக்கின் மீதி 800 வரவு மீதி ஆகும். இதை தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். 2 கூட்டினா 4000, 3200 800 மீதி வந்தது வரவா காணப்படுது. எனவே ஆன்சர் வரவு மீதி 800. அப்படி இல்லையா சொத்துன்னு தருவான் 800. எனவே பேப்பர்ல பாருங்க, உங்களுக்கு தரப்பட்டிக்குது வரவு மீதி 800, செலவு மீதி 800. நீங்க ஆன்சர் எடுக்கணும் வரவு மீதி 800. எனவே இரண்டாவது. இதனால தனியுடைமை வணிகத்துல சீராக்கத்துல படிச்சோம். அதே விஷயம் தான் கேள்வியில போடப்பட்டு. இப்ப நாங்க தியரியில படிச்சது பேப்பர்ஸே இலகுவா இதுதான்னு பார்த்துக்கொள்ளணும். கிளாஸ் யூஸ்ஃபுல்லான்னு பார்த்துக்கொள்ளணும். நாங்க படிக்கிற விஷயங்கள் வருதான்னு பார்த்துக்கொள்ளணும். கிளாஸை மிஸ் பண்ணாம படிச்சீங்கன்னா இலகுவான முறையில எடுக்கலாம். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வி போவோம். ஓகே, அடுத்த கேள்வி போவோம். ஆறாவது, மேற்படி கொடுக்கல் வாங்கலினால் தேறிய சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது குறைவு. ஓகே, நான் தெளிவா சொல்லி தந்தேன். தேறிய சொத்துடா உரிமையாண்மை. அப்ப உரிமையாண்மைன்னு கேட்டாலும் தேறிய சொத்துன்னு கேட்டாலும் உரிமையாண்மை ஹெடிங் போட்டு பிளஸ் மைனஸ் பண்ணா ஓகே, கூடுதலா யோசிக்க தேவையில்லை. சிம்பிளான மெத்தட்ல ஆன்சரை கண்டுபிடிக்கணும். எனவே ஏழாவது போட்டுக்கோங்க, தேறிய சொத்தில் ஏற்பட்ட அதிகரிப்பு அல்லது குறைவு. அப்ப தேறிய சொத்துன்னு போடுங்க, பிளஸ் மைனஸ் பண்ணுவோம். இறுதியில பிளஸ்ல வந்தா அதிகரிப்பும் மைனஸ்ல வந்தா குறையும். அப்ப தேறிய சொத்துல என்னெல்லாம் பதிவு செய்யப்படும்? ஆரம்ப மூலதனம், மேலதிக மூலதனம், பற்றுக்கள், வருமானம், செலவு, இலாப நட்டம், இவ்வளவுதான் பதிவு செய்யப்படும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க, கூடுதலா வேற விஷயத்துக்கு போவானா. எனவே மேல தரப்பட்ட கொடுக்கல் வாங்கலுக்கு இப்ப போறோம். முதலாவது கொள்வனவு, அது நமக்கு தேவையில்லை. இரண்டாவது வெளித்திரும்பல், அதுவும் தேவையில்லை. அது கீழே வாரம். 50 வீதமானவற்றை அகிலன் வணிகம் 33,000க்கு விற்பனை செய்தது. தெளிவா விளங்கிக்கோங்க. இவ்வளவு கிரியமானது இவ்வளவுக்கு விற்பனைனா மொத்த லாபம் கண்டுபிடிக்க இயலும். அப்ப மொத்த லாபம் சொல்றது தேறிய சொத்துல தாக்கம் செலுத்தும், அதை கண்டுபிடிக்க இருக்கான். அப்ப முதலாவது பாருங்க எப்படி மொத்த லாபம் கண்டுபிடிக்கிறது. முதலாவது சொல்லப்பட்டிக்கு 44,000 கொள்வனவா, இதுல வெட்டிலாம் பாருங்க 40. அடுத்து வெளித்திரும்பல் சொல்லப்பட்டிக்கு 2200 வெட்டிலாம் பாருங்க 2000. அப்ப 40,000த்துல 2000 கழிங்க 38,000 கொள்வனவு. இந்த 38,000 கொள்வனவுல
50% தான் விற்பனை செய்யலாம். எனவே 38,000த்துல 50% தான் 38,000 2ஆல பிரிங்க அரைவாசி 19,000. சரியா? இந்த 19,000 பெறுமதியான பொருட்கள் எவ்வளவுக்கு விற்பனை செய்யப்படுது? 33,000 வெட்டுட்பட. அப்ப வெட்டு இல்லாம பார்த்தா 30,000க்கு விற்பனை செய்யப்படுது. இப்படி கண்டுபிடிக்கணும். முதலாவது பாருங்க, கொள்வனவு 44,000, வெட்டிலாம் பாருங்க 40,000, வெளித்திரும்பல் 2,200, வெட்டிலாம் பாருங்க 2,000. அப்ப 40,000 கொள்வனவு, வெளித்திரும்பல் 2,000, 40ல 2 போனா 33,000 தேறிய கொள்வனவு. இந்த தேறிய கொள்வனவு 38ல 50 வீதமானவை 33,000 வெட்டுள்ளடங்களா விற்பனை செய்யப்படுது. அப்ப 38ல அறவாசி 19,000. 19,000 சொல்றது கிரைய பெறுமதி. இந்த கிரைய பெறுமதி 33,000 வெட்டுக்கு விற்பனையா? வெட்டிலாம் பாருங்க 30,000. எனவே விற்பனை விலை 30,000. இப்படி இலகுவா எடுக்கணும். அப்ப 19,000 கிரயமான பொருட்கள் 30,000க்கு விற்பனை செய்யப்படுது. எனவே மொத்த லாபம் எவ்வளவு? இலகுவா போடலாம். 19,000 30,000க்கு விற்பனைனா 11,000 மொத்த லாபம். மொத்த லாபமானது தேறிய சொத்தை கூட்டும். எனவே போடுங்க 11,000. லாஸ்டா சொல்லிக் கொள்றேன். 44,000 வெட்டை இல்லாமக்குங்க 40,000, 2,200 வெட்டை இல்லாமக்குங்க 2,000. எனவே 40ல 2 போனா 38,000 கொள்வனவு. அதுல 50% 19,000. அப்ப 19,000 கிரயமான பொருள், 33,000 வெட்டுக்கண்டா வெட்டி இல்லாம பாருங்க 30,000. எனவே 19,000 30க்கு விற்பனை மொத்த லாபம் 11,000 மேல போடும். அதுக்கப்புறம் கீழே சொல்லிக்கிறான் பாருங்க, உங்களுக்கு 33,000 காசு தரணுமா? இதுல 31,000 காசு கிடைக்குது. மிகுதி பெறுமதி அறவிட முடியா கடனாக பதிவளிக்கப்பட்டதா? அப்ப 33,000ல 33,000 கிடைச்சா 2,000 அறவிட முடியா கடனா பதிவளிச்சுக்கா. இந்த அறவிட முடியா கடன்டா என்ன? ஒரு செலவு. தெளிவா படிச்சிட்டோம். விநியோக செலவு. அறவிட முடியா கடன்டா ஒரு செலவீனம். அப்ப செலவுகளை உரிமையாண்மை தேறிய சொத்துல குறைக்கணும், மைனஸ் பண்ணணும். 33,000 வித்திக்கிறோம், அதுல 31,000 கிடைச்சிக்கிட்டா மிகுதின்னு சொல்லுது 2,000 அறவிட முடியா கடன் செலவு. எனவே மைனஸ் பண்ணுங்க, அறவிட முடியா கடன் 2,000. இவ்வளவுதான் பதிவு. இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர் வரும். 11,000ல 2,000 போனா 9,000 பிளஸ். எனவே 9,000 அதிகரிப்பு. எனவே 6வதுக்கு ஆன்சர் 9,000 அதிகரிப்பு. போட்டுக்கோங்க 2வது. ஓகே, 7வது கேள்வி போவோம். வங்கி இணக்க கூற்று. கேள்வி முதலாவது பாருங்க, 30/6/2022 காசு புத்தக மீதி வரவு மீதி கேட்கப்பட்டிருக்கு. அப்ப மேல பாருங்க, நிறுவனம் ஒன்று எல்லா காசு கொடுக்கல் வாங்கல்களையும் வங்கி கணக்கினூடாக மேற்கொள்கின்றது. இதன் மாதாந்த வங்கி கூற்று மீதி 2,70,000 ஆகும். செலவு மீதி, செலவு மீதினா சாதகம். இத்தினத்தில் வைப்பு செய்யப்பட்டதும் ஆனால் வசூலிக்கப்படாத காசோலை, வழங்கப்பட்டதும் ஆனால் வங்கியினால் சமர்ப்பிக்கப்படாத காசோலை. இலகுவான ஒரு விடை. அப்ப உங்களுக்கு வங்கி கூற்று மீதி தந்தான்னு சொன்னா என்னத்தை கண்டுபிடிக்கலாம்? திருத்திய காசு மீதி. அப்ப காசு மீதி நீங்க கேட்டது, காசு புத்தக மீதுன்னு கேட்டது திருத்திய அல்லது சீராக்கிய காசு மீதி. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளலாம். எனவே 7வது இலகுவான ஒரு விடயம். பாருங்க, திருத்திய காசு மீதி கேட்டுக்கிறான் வங்கி இணக்க கூற்றினூடாக. எனவே 7வது கேட்கப்பட்ட காசு புத்தக மீதின்னு சொல்றது தெளிவா போட்டுக்கோங்க. திருத்திய அல்லது சீராக்கிய காசு மீதி, காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. அப்ப காசு கட்டுப்பாட்டு கணக்கு மீதி இரு முறைகள்ல கண்டுபிடிக்கலாம். ஒண்ணு திருத்திய காசு கணக்கின் மூலம் அல்லது வங்கி இணக்க கூற்றின் மூலம்.
இங்க வங்கி கூற்று தந்ததால வங்கி இணக்க கூற்றை தான் பின்பற்றலாம். எனவே வங்கி இணக்க கூற்று அழிச்சிக்கோ. வங்கி இணக்க கூற்று வங்கி இணக்க கூட்டுல ஆரம்பத்துல வரும் திருத்திய காசு மீதி பிளஸ் பண்ணுவோம் மாற்றப்படாத காசோலை மைனஸ் பண்ணுவோம் வசூலிக்கப்படாத காசோலை இதுல வர்றது வங்கி கூற்று மீதி. ஒண்ணு தெளிவா விளங்கிக்கோங்க. காசு கணக்கு மீறி வரவுண்டா சாதகம், காசு கணக்கு மீறி செலவுண்டா பாதகம். காசுக்கு எதிரா வங்கி கூற்று வரும். இப்ப காசு கணக்கு வரவு மீறினா வங்கி கூற்று செலவு மீறி வர்றது சாதகம், நார்மலா போடணும். வரவு மீறி வர்றது பாதகம், பிரேக்கெட் பண்ணி காட்டணும். இதுல தெளிவா விளங்கிக் கொள்ளணும். காசு கணக்கு வரவு மீதினா சாதகம், செலவு மீதினா பாதகம். வங்கி கூற்று செலவுண்டா சாதகம், வரவுண்டா பாதகம். அப்ப காசு வரவுண்டா சும்மா போடணும், செலவுண்டா பிரேக்கெட் பண்ணி போடணும். வங்கி கூற்று செலவுண்டா சும்மா போடணும், வரவுண்டா பிரேக்கெட் பண்ணி போடணும். அப்ப இதுல சொல்லப்படிக்கு வங்கி கூற்று மீதி செலவுண்டா நார்மலா போடுங்க. சாதகமான மீதி 2,70,000. கீழே பாருங்க, மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை தரப்படி அதை அப்படி டிரெக்டா போட்டா ஆன்சர் வரும். இலகுவான ஒரு கேள்வி. அதுல சொல்லப்பட்டிக்கு வசூலிக்கப்படாதும் சமர்ப்பிக்கப்படாத காசோலை ஓடரா தரப்படி 85,000 45,000. அப்ப மேல 45,000 கூட்டப்படும், கீழே 85,000 கழிக்கப்படும். டிஃப்ரெண்டா பாருங்க. 45 கூட்டுறோம் 85 கழிக்கிறோம்னா 40,000 கழிக்கணும் பீரியட். அப்ப கீழே இருந்து போனா கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். கீழே இருந்து போனா கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். எனவே 270 85 கூட்டி 40 கழிக்காம இலகுவான முறையில 45க்கும் 85க்கும் வித்தியாசம் 40. அப்ப 40 கழிக்கிறோம், கீழே இருந்து போனா 40 கூட்டி வரும். எனவே 270 40 கூட்டுனா ஆன்சர் போட்டுக்கோங்க 3,10,000. திருத்திய காசு மீதி 3,10,000. இப்படி இலகுவான முறையில கண்டுபிடிச்சுக்கோங்க. திருத்திய காசு கணக்குல உங்களுக்கு விடுபடலும் காசு வழுக்கலும் வரும். நேரடி வைப்பு, நிலையான கட்டளை பெறுவனவு, கொடுத்து மறுக்கப்பட்ட காசோலை, காசு வலு. செலவுல வரக்கூடியது நிலையான கட்டளை கொடுப்பனவு, வங்கி அறவீடுகள், வைப்பிலிட்டு மறுக்கப்பட்ட காசோலை, காசு தவறு. வங்கி இணை கூட்டுல வரக்கூடியது திருத்திய காசு மீதி, மாற்றப்படாத வசூலிக்கப்படாத காசோலை. காசு கணக்கு செலவு மீதின்னு வந்தா மேல பிரேக்கெட் பண்ணி போடணும், வங்கி கூற்று வரவுன்னு வந்தா பிரேக்கெட் பண்ணி போடணும். இதுல கவனமா இரு. எனவே ஆன்சர் பார்த்துக் கொள்ளுவோம். 7வது 3,10,000. ஆன்சர் நம்பர் 4. ஓகே, அடுத்த கேள்வி போவோம். 8வது கேள்வியை பாருங்க. கட்டுப்பாட்டு கணக்கு, கண்ட்ரோல் அக்கவுண்ட். தேர்ச்சி 4ல வரக்கூடியது கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இதுல கேட்கப்பட்ட கேள்வி, திருத்தம் செய்யப்பட்ட கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, திருத்தமுன் கடன்பட்டோர் பட்டியல் மீது. அதாவது திருத்தமுன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. ஓகே, இப்ப திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, திருத்தமுன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு இலகுவான முறையில எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பா தெளிவா சொல்லி தந்துக்கிறேன். 8வது பாருங்க, திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு, திருத்தமுன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு. இப்ப திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு சொல்றது திருத்திய கணக்கினூடாக கண்டுபிடிக்கலாம், அல்லது கடன்பட்டோர் இணக்க கூற்றினூடாக கண்டுபிடிக்கலாம்.
திருத்தமுன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்றது திருத்திய கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கினோட மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். அப்ப இங்க வர ஆரம்ப மீதி வரவோ செலவோ அதை சொல்லுவோம் திருத்தமுன் கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு மீதி. திருத்த முன் மீதி மேல வரும் திருத்திய கடன்பட்டோர் மீதி பிளஸ் மைனஸ் பண்ணுவோம், இறுதியில வர்றது பட்டியல் மீதி. இந்த மெத்தட்ல தான் நாங்க கண்டுபிடிக்கணும். இதுல தெளிவா பாத்துக்கோங்க, பிழை எடுக்க கூடாது. இங்க 3 வரையான வழுக்கள் காணப்படும். பொது பேரேட்டில் இடம்பெறும் வலு, துணை பேரேட்டில் இடம்பெறும் வலு, இரண்டிலும் இடம்பெறும் வலு. பொது பேரேட்டில் இடம்பெறும் வலு திருத்தியதுக்கு மட்டும் வரும். துணை பேரேட்டில் இடம்பெறக்கூடிய வலு இணக்க கூற்றுக்கு மட்டும் வரும். இரண்டிலும் ஏற்படக்கூடிய வலு 2க்கும் வரும். பொது பேரேட்ல வர வலுக்கு மட்டும்தான் இரட்டை பதிவு காணப்படும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. பொது பேரேடுன்னு சொல்றது கட்டுப்பாட்டு கணக்குல இடம்பெறக்கூடிய வலு. துணை பேரேட்டு வலுன்னு சொல்றது தனிநபர் கணக்கு அல்லது நபர் கணக்கில் இடம்பெறக்கூடிய வலு. எனவே உங்களுக்கு பொது பேரேட்ல ஏதாவது வலு வந்தா திருத்திற்கு மட்டும் போடுங்க, திருத்தம் செய்யுங்க, இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி பதிவு செய்யுங்க. துணை பேரேட்ல வந்தா இணக்கம் செய்யுங்க, அந்த கட்டுப்பாட்டு கணக்கு மீதி கூடுனா கூட்டுங்க, குறைஞ்சா குறைங்க, அல்லது பட்டியல் மீதி கமைய இணக்கம் செய்யுங்க. இரண்டிலும் வழுக்கள் வந்தா ரெண்டிலையும் பதிவு செய்யும். எப்படி நாங்க இணக்க கூற்று கூட்டி குறைக்கிறதுனா ஒரு சிம்பிள் மெத்தடோனி, கடன்பட்டோர் பேரேடு போடுவோம், வரவுல பிளஸ் செலவுல மைனஸ். அதாவது இது ஒரு சொத்து, சொத்து என்பதால வரவு மீதி வரவுல பதிஞ்சா அதிகரிக்கும், செலவுல பதிஞ்சா குறைவடையும். அப்ப அந்த மெத்தட்ல கடன்பட்டோர் பேரேடு குறைவடைஞ்சா மைனஸ் பண்ணுங்க, கூடுனா பிளஸ் பண்ணுங்க. இதை வச்சுதான் நாங்க கடன்பட்டோர் இணக்க கூற்று இணக்கம் செய்யணும். அப்படி இல்லையா பட்டியல் மீதியோட டிரெக்டா ஒப்பிட்டு செய்யணும். பட்டியல் மீதி அதிகரிக்குதா கூட்டுங்க, பட்டியல் மீதி குறையுதா மைனஸ் பண்ணுங்க. ஓகே, இப்ப நாங்க ஆன்சருக்கு போவோம். முதலாவது தாரணி வணிகத்தின் கடன்பட்டோர் பட்டியல் அல்லது அட்டவணை மீதி 58,000. பட்டியல் அட்டவணை மீதின் தரப்பட்டிக்கு டிரெக்டா போடுங்க 58,000. இப்ப கீழே வழுக்கல் தரப்பட்டிருக்குது. அந்த வழுக்கல் இந்த 3 வகையான வழுக்கலாக காணப்படும். பொது பேரேடு துணை பேரேடு இரண்டிலும் வாரது. இரண்டிலும் சொல்றது பொது பேரேட்டிலும் துணை பேரேட்டிலும் தாக்கம் செலுத்தும் வலு. முதலாவது பாருங்க, கொடுத்த கழிவு 3,500 காசு பெருவனவு நாளேட்டில் 3000 என பதிவு செய்யப்பட்டது. ஒரு வலுவா சொல்லித்தார். முதலாவது கொடுத்த கழிவுண்டா கொடுத்த கழிவு கணக்கு வரவு, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. அப்ப கொடுத்த கழிவுல வரவுல 3,500 செலவுல 3,500 பதிவு செய்யணும். அவன் வரவுல 3000 செலவுல 3000 பதிவு செஞ்சுக்கிறான், பிழையா? அப்ப எவ்வளவு குறைவாக பதிவு செய்யப்பட்டிக்கு? 500 குறைவா பதிவு பதிவு கொடுத்த கழிவு வரவு கடன்பட்டோர் செலவு 3,500 3,500 பதிவு செய்யணும். அவன் 3000 பதிவு செஞ்சுக்கிறான். எனவே 500 குறைவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே குறைவாக பதிவு செய்யப்பட்டா எவ்வளவு பெறுமதியால குறைவடைதோ அதை சரியா வைங்க. எனவே இரட்டை பதிவு கொடுத்த கழிவு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 500. எனவே திருத்திரம் கடன்பட்டோர்ல செலவுல வருதா, திருத்தியதுல போடுங்க. கொடுத்த கழிவு 500. ரெண்டாவது பாருங்க, ஒரு மூலேட்ல ஒரு கொடுக்கல் வாங்கல் பதிவு செய்யப்படலாட்டி அது இரண்டிலும் தாக்கம் செலுத்தும். பொது பேரேட்ல பதிவு செஞ்சு அதைத்தான் நாங்க எங்க கொண்டு போவோம், துணை பேரேட்டுக்கு போவோம். மூலேடு பொது பேரேட்டுக்கு போயிட்டு துணை பேரேட்டுக்கு போவோம். அப்ப மூலேட்லயே பிள்ளைன்னு சொன்னா பொது பேரேட்டையும் பாதிக்கும், துணை பேரேட்டையும் பாதிக்கும். அப்ப பொது பேரேட்ல பாதிச்சதால இரட்டை பதிவு திருத்தி செலவு வச்சம் குறைவா பதிவு செய்யப்பட்டு ஓகே. அடுத்தது பாருங்க, இதை கடன்பட்டோர் துணை பேரேட்ல ஒப்பிட்டு பார்க்கணும். இந்த பெறுமதி பதிவு செய்யப்படாமல் காணப்பட்டதால மீதி அதிகரிக்குமா குறையுமான்னு பார்த்து குறைஞ்சா மைனஸ் கூடுனா பிளஸ். எனவே முதலாவது கொடுத்த கழிவு எங்க பதிவு செய்யணும், செலவுல. கொடுத்த கழிவு செலவுல பதிவு செய்யணும். அப்ப செலவுல இந்த 500 பதிவு செய்ய இல்லையா, எதிர்கணியம் 500 செலவுல பதிவு செய்யப்படலாட்டி எதிர்கணியம் என்ன, பதிவு செஞ்சா குறைவடையும், பதிவு செய்யலாட்டி அதிகரிக்கும். எனவே 500 பதிவு செய்யப்படலாட்டி மீதி அதிகரிக்கும், மீதி அதிகரிச்சா பிளஸ் பண்ணணும். எனவே பதிவு செய்யப்படாத கொடுத்த கழிவு 500 பிளஸ் பண்ணுங்க. பதிவு செய்யப்படாத கொடுத்த கழிவு 500 பிளஸ் பண்ணுங்க.
செலவுல பதிவு செய்யப்படையில எதிர்கணியம் மீதி கூடும். எனவே கூட்டுங்க 500. இரண்டாவது வழக்கு வாங்க. கடன்பட்டோர் மீது விதித்த வட்டி 4400. கடன் படுனர் பேரேட்டில் 400 எனவும் விதித்த வட்டி கணக்கில் 4000 எனவும் பதிவு செய்யப்பட்டது. இதுல ஒரு விஷயம் சொல்லித்தாரன். அவளுக்கு தண்ட வட்டின்ற ஒரு விஷயம் நீக்கி எதிர் தீர்த்தல் ஒரு விஷயம் நீக்கி தண்ட வட்டி காரணமாக கடன்பட்டோரும் கடன் கொடுத்தோரும் மீதி அதிகரிக்கும். எதிர் தீர்த்தல் காரணமா கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் மீதி குறைவடையும். இதை முக்கியமா போட்டுக்கோங்க, தேவைப்படும். தண்ட வட்டி அல்லது விதித்த வட்டி காரணமா கடன்பட்டோர் கடன் கொடுத்தோர் மீதி கூடும், எதிர் தீர்த்தல் காரணமா குறைவடையும். இங்க சொல்லப்பட்ட விஷயத்த பாருங்க. தண்ட வட்டி 4400. அப்ப எங்களுக்கு தண்ட வட்டின்னு சொல்றது தண்ட வட்டி கணக்கு வரவு கடன்பட்டோர் செலவு. தண்ட வட்டி வரவு கடன்பட்டோர் செலவு. அப்ப இதுல அவ சொல்லிக்கிறான் விதித்த வட்டி 4400 கடன்படுனர் பேரேடு. பேரேடுனா துணை பேரேடு. அப்ப இரண்டாவது வழக்கு சொல்றது துணை பேரேட்ல மட்டும்தான் தாக்கம் செலுத்தும், திருத்தி இருந்து வராது. அப்ப துணை பேரேட்ல அவன் என்ன செஞ்சுக்கிறானா 4400க்கு பதிலா 400 தான் வச்சுக்கிறான். அப்ப செலவுல எவ்வளவு வைக்கையில இதை தெளிவா நினைக்கோங்க. 4400க்கு பதிலா 400 வச்சா எவ்வளவு பதிவு செய்யல? 4000 பதிவு செய்யப்படவில்லை. தண்ட வட்டி வரவு கடன்பட்டோர் செலவு. இந்த பேரேட்டுல துணை பேரேட்டுல 4400க்கு பதிலா 400னா 4000 பதிவு செய்யல. அப்ப செலவுல வார விஷயம் பதிவு செய்யப்படலாட்டி எதிர்கணியம் மீதி அதிகரிக்கும். அதிகரிச்சா நாங்க இணக்க கூற்றுல டிரெக்டா கூட்டணும். சரியா? ஒரு நிமிஷம் இருங்க. கடன் படங்கள் மீது விதித்த வட்டி 4400 கடன் பணம் பேரேட்டில் 400. ஓகே, இதுக்கு இரட்டை பதிவு பாருங்க. தண்ட வட்டிக்கான இரட்டை பதிவு. தண்ட வட்டி காரணமா கடன்பட்டோர் மீதி அதிகரிக்கும் தானே. கடன்பட்டோர் மீதி அதிகரிக்கும்னு சொன்னா எப்படி வரும்? கடன்பட்டோர் மீதி அதிகரிக்கணும்னா வரவுல வைக்கணும். இரட்டை பதிவு இலகுவா கண்டுபிடிங்க. தண்ட வட்டி காரணமா கடன்பட்டோர் மீதி அதிகரிக்கும்னா கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு தண்ட வட்டி கணக்கு செலவு. கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு தண்ட வட்டி கணக்கு செலவுன்னு வரும். இதுல உங்களுக்கு கட்டுப்பாட்டு கணக்கு தொடர்பா ஒண்ணும் சொல்ல இல்லை. அப்ப கட்டுப்பாட்டு கணக்கு சரி. துணை பேரேட்ல தான் பிளண்டு சொல்லிக்கிறான். அப்ப துணை பேரேட்ல என்ன செஞ்சுக்கிறான்? வரவுல 4400 பதினெட்டுக்கு பதிலா 400 வச்சுக்கான். அப்ப 4000 பதிவு செய்யப்படவில்லை. சரியா? 4000 பதிவு செய்யப்படவில்லை. கடன்பட்டோர் வரவு தண்ட வட்டி செலவு. அப்ப வரவுல 4400க்கு பதிலா 400 வச்சா 4000 பதிவு செய்யல. இது நேர்கணியம். பதிவு செய்யப்படலாட்டி மீதி என்ன நடக்கும்? குறைவடையும். பதிவு செய்யப்படலாட்டி மீதி குறைவடையும். எனவே மைனஸ் பண்ணுங்க. பதிவு செய்யப்படாத விதித்த வட்டி அல்லது தண்ட வட்டி 4000. பதிவு செய்யப்படாத விதித்த வட்டி அல்லது தண்ட வட்டி 4000. ஒரே விஷயம்தான். வரவு மீதியா பதிவு செய்யப்படலையா குறைவடையுது, செலவுல பதிவு செய்யப்படலையா கூடுது. ஏன்டா நேர்கணையும் எதிர்கணையத்தை வச்சு எடுக்கணும். எனவே வரவுல 4400 பதிலாக 400னா 4000 பதிவு செய்யப்படல. எனவே குறைவடையுது போட்டுக்கோங்க. பதிவு செய்யப்படாத தண்ட வட்டி. நமக்கு மத்த தண்ட வட்டி கணக்கெல்லாம் பார்க்க தேவையில்லை. நமக்கு தேவை கடன்பட்டோர் கட்டுப்பாடும் துணை பேரிடும் மட்டும். துணை பேரிடல மட்டும்தான் பிள்ளையா. எனவே கட்டுப்பாட்டு கணக்கு செய்ய தேவையில்லை. அடுத்த மூன்றாவது பாருங்க. எதிர்மாற்றல் 3000 பொது பேரேட்டில் இரு கணக்குகளிலும் வரவு பக்கங்களில் பதிவு செய்யப்பட்டது. எதிர்மாற்றல்னா எதிர் தீர்த்தல். அப்ப எதிர் தீர்த்தல்னா சொல்லி தந்துட்டேன். எதிர் தீர்த்தல் காரணமா கடன்பட்டோரும் கடன் கொடுத்தோரும் குறைவடையும். ஒரு கடன்பட்டோர் குறையணும்னா கடன்பட்டோர்ல செலவு வைக்கணும். கடன் கொடுத்தோர் குறையணும்னா கடன் கொடுத்தோர்ல வரவு வைக்கணும். அப்ப இரட்டை பதிவு பாருங்க. மூன்றாவது கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு. இதுல வரவுலையும் செலவுலையும் 3000 வைக்கணும். அவன் என்ன செஞ்சுக்கிறான்? கடன்பட்டோர்லையும் கடன் கொடுத்தோர்லையும் 3000 வச்சுக்கான். நமக்கு தேவையானது கடன்பட்டோர் மட்டும்தான் பார்க்கணும். அப்ப கடன்பட்டோர்ல செலவுல வைக்கணும் 3000. அவன் வரவுல வச்சுக்கிறான். இப்ப நாங்க என்ன செய்யணும்? வரவுல வைக்கதை இல்லாம 3000 பதிவு செய்வோம். திருப்பி உண்மையான பதிவு செலவுல வைக்க 3000 பதிவு செய்வோம். தெளிவா விளைவிக்கோங்க. பக்கம் மாறி பதிவு செஞ்சா பெருமதி டபுளா வரும். இப்ப கடன் கொடுத்தோர் வரவு கடன்பட்டோர் செலவு. வரவுல 3000 செலவுல 3000 வைக்கணும்.
அவன் கடன் பட்டோர்லயும் வரவுல வச்சு கடன் கொடுத்தோர்லயும் வரவுல வச்சுக்கான். நமக்கு தேவை கடன் பட்டோர் மட்டும். எனவே வரவுல வைக்கப்பட்டதை இல்லாம ஒரு பதிவு, சரியா ஒரு பதிவு. எனவே கடன் பட்டோர் செலவு 6000. எனவே கடன் பட்டோர்ல செலவுல போடுங்க 6000. கடன் கொடுத்தோர் அல்லது எதிர் தீர்த்தல் போடுங்க 6000. எதிர்மாற்றல் அல்லது எதிர் தீர்த்தல்னு போடுங்க 6000. ஓகே. இறுதியா பாருங்க, அறவிட முடியா கடன் 2400, கடன் பட்டோர் பேரேட்டில் 400 எனவும் அறவிட முடியா கடன் கணக்கில் 2000 எனவும் பதிவு செய்யப்பட்டது. அறவிட முடியா கடன் நமக்கு தேவையில்லை. நமக்கு கடன் பட்டோர் பேரேடு துணை பேரிட மட்டும்தான் பார்க்கணும். அப்ப இங்க துணை பேரிட மட்டும்தான் பிழையா? துணை பேரிட மட்டும் பிழைண்டா இணக்க கூற்றம் மட்டும்தான் பார்க்கணும். இதுல ஒப்பிட்டு பார்க்கணும், அதிகரிக்குதா குறையுதா, வேற எதுவும் பார்க்க கூடாது. எனவே அறவிட முடியா கடனுக்கு இரட்டை பதிவு, அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கொடுத்த அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. ஓகேயா? எனவே பாருங்க, இறுதியானது அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இதுல அறவிட முடியா கடன் கணக்கு வரவுல 2400, கடன் பட்டோர்ல 2400 பதியணும். அறவிட முடியா கடன்ல 2000 பதிக்கலாம். கடன் பட்டோர் சரி. நம்ம கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு சரி, அதை பார்க்க தேவையில்லை. பட்டியல் மட்டும்தான் பிழையா? அப்ப பட்டியல்ல செலவுல பதிவு செய்யக்கூடிய விடயம் எப்படி பதியணும்? 2400. அவன் 400 தான் பதிவிக்கான். எனவே 2000 பதிவு செய்யப்படவில்லை. 2000 பதிவு செய்யப்படவில்லாட்டி, செலவுல வர விஷயம் பதிவு செய்யப்படலாட்டி எதிர்கணியம் மீதி அதிகரிக்கும். மீதி அதிகரிக்க கூட்டணும். எனவே பதிவு செய்யப்படாத அறவிட முடியாத கடன் அல்லது குறைவாக பதிவு செய்யப்பட்ட அறவிட முடியாத கடன் 2000. இப்படி சிம்பிளா எடுக்கணும். ஓகேயா? லாஸ்டா சொல்லிட்டு இந்த கேள்வி முடிச்சு கொள்றேன். கூட டைம் எடுத்து சொல்லித்தாரேன், பிழை எடுத்துடக்கூடாதுன்னு. கட்டுப்பாட்டு கணக்கு வந்தா சரியா ஆன்சர் பண்ணணும். எனவே முதலாவது கொடுத்த கழிவரவு கடன்பட்டோர் செலவு, இது மூலத்துல பதிவு செய்யப்படையில 500 குறைவா பதிவு செய்யப்பட்டிருக்கு. எனவே கொடுத்த கழிவரவு கடன்பட்டோர் செலவு, செலவுல போடுங்க 500. மூலத்துல இருந்தா பொது பேரேட்டுக்கும் போகும், துணை பேரேட்டுக்கும் போகும். அப்ப செலவுல வர விஷயம் 500 பதிவு செய்யப்படையில எதிர்கணிய மீதி அதிகரிக்கும். எனவே கூட்டுங்க. இரண்டாவது தண்ட வட்டி, அதோட அதுல இரட்டை பதிவு பாருங்க. கடன்பட்டோர் வரவு தண்ட வட்டி செலவு, கடன்பட்டோர் வரவு தண்ட வட்டி செலவு. இங்க வந்து கடன்படுனர் பேரேடு துணை பேரேடு மட்டும்தான் சொல்லப்படுது. எனவே துணை பேரேட்டுக்கு வாங்க, திருத்தியதுக்கு வர தேவையில்லை. துணை பேரேட்ல வரவுல 4400 வைக்கணும், 400 வச்சுக்கலாம். இப்போ வரவுல 4000 பதிவு செய்யப்படையில வரவுல பதிவு செய்யப்படலாட்டி மீதி குறைவடையும். எனவே குறைவு செய்யணும், மைனஸ் பண்ணுங்க 4000. மூன்றாவது பாருங்க எதிர்த்தீர்த்தல். எதிர்த்தீர்த்தல்ல கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு, ரெண்டுலயும் வரவு வச்சுக்கான 3000. அப்ப நமக்கு கடன் பட்டோரை மட்டும்தான் பார்க்கும், கட்டுப்பாட்டு கணக்குல வருது. எனவே திருத்தியதுக்கு வரணும். இப்போ வரவுல வைக்கிறது பிள்ளை, அதை இல்லாம ஒரு பதிவு, சரியா ஒரு பதிவு, பக்கம் மாறி பதிவு செஞ்சா பெருமதி டபுள் ஆகும். எனவே செலவுல 6000, எதிர்த்தீர்த்தல் போடுங்க 6000. இறுதியா பாருங்க அறவிட முடியா கடன். அறவிட முடியா கடன் கணக்கு வரவு, கடன் பட்டோர் செலவு. அது அறவிட முடியா கடன்ல 2000, கடன் பட்டோர் பேரிடுல 400 பதிவு செய்யப்படி. அப்ப கட்டுப்பாட்டு கணக்கு சரி, அறவிட முடியா கடன் பார்க்க தேவையில்லை. நமக்கு தேவை அந்த பேரேடு துணை பேரேடுக்கு மட்டும் போகும். எனவே செலவுல 2400 வைக்கணும், 400 வச்சுக்கலாம். அப்ப 2000 செலவுல பதிவு செய்யப்படையில, பதிவு செய்யப்படலாட்டி கூட்டப்படும். எனவே கூட்டுங்க 2000. இப்ப கூட்டி எடுத்தோம்னா ஆன்சர். இப்ப கீழே இருந்து போகும்போது கூட்டப்படுறது கழிக்கப்படும், கழிக்கப்படுறது கூட்டப்படும். எனவே 58,000 4000 கழிக்கப்படுறது கூட்டப்படும், கூட்டப்படுறது கழிக்கப்படும். 58,000 4000 கூட்டினா 62,000. 62,000 2500 கழிச்சா 62,000 2500 கழிச்சா 59,500 போட்டுக்கோங்க. திருத்திய கடன் பட்டோர் மீதி 59,500. திருத்திய கடன் பட்டோர் மீதி 59,500. இப்ப திருத்திய மீதி கண்டுபிடிச்சிட்டோம். திருத்திய மீதி நார்மலா வருது, பிரேக்கெட் பண்ணையில சும்மா சாதக மீதிண்டா வரவுல மீதி வந்தது போடுங்க 59,500. செலவுல மீதி சென்றது போடுங்க 51,500. 59,500. இப்ப கூட்டி எடுத்தா ஆரம்ப மீதி வரும் திருத்தமும்
கூட்டி எடுத்தா டபுள்ல போடுங்க 66,000 66,000. எனவே ஆரம்ப மீதி வரவுல ஒரு விஷயம் இல்லை. எனவே ஆரம்ப மீதி எவ்வளவு? அதே பெருமதி 66,000. எனவே திருத்த முன் கடன்பட்டோர் மீதி 66,000, திருத்திய மீதி 59,500. நான் கூட டைம் எடுத்து செஞ்சது கட்டுப்பாட்டு கணக்கு கொஞ்சம் குழப்பம்னு சொல்லி எல்லாருக்கும் தெளிவடைகிறது. எனவே ஆன்சர் பாருங்க 59,500, 66,000 4வது ஆன்சர். தெளிவா பார்த்து படிச்சுக்கோம், கீழே எடுத்துட கூடாது. அப்ப திருத்தியது எப்படி செய்யறது, இணக்க கூற்று எப்படி செய்யறது, எப்படி நாங்க கண்டுபிடிக்கிறது, சால விடயங்களும் சொல்லி தந்துட்டேன். ஓகே, இதை எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி 9வது தொங்கல் கணக்கு தொடர்பானது பார்ப்போம். வழுக்கல் தொடர்பானது. அடுத்த கேள்வியை பாருங்க. 9வது கணக்கீட்டு வழுக்கல் தொடர்பானது தொங்கல் கணக்கு மீதுன்னு கேட்கப்படி இலகுவா செய்யலாம். பாருங்க, சொல்லித்தார். முதலாவது பாருங்க, தொங்கல் கணக்கு மீதினா எப்பொழுதும் வரவு மீதி மாத்திரமே கேட்கப்படும், அதாவது ஆரம்ப மீதி மாத்திரமே கேட்கப்படும். தொங்கல் கணக்குன்னு சொல்றது எப்பொழுதும் உங்களுக்கு ஆரம்ப மீதி கண்டுபிடிக்கிறது தான் கேள்வி வரும். இறுதி மீதியெல்லாம் தொங்கல்ல இல்லை. எனவே தொங்கல் கணக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தொங்கல் கணக்குன்னு போடுங்க, வழுக்கலை இரட்டை பதிவுக்கு உட்படுத்துங்க. தொங்கல் வரவுண்டா தொங்கல் வரவுன்னு போடுங்க, செலவுண்டா தொங்கல் செலவுன்னு போடுங்க, கூட்டி எடுத்து ஆரம்ப மீதி வரும். இந்த தொங்கல் கணக்குன்னு சொல்றது இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி செய்யறது. அப்ப இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி செய்யறதுன்னா கட்டுப்பாட்டு கணக்கோட தொடர்பு பண்ணி தந்ததால பொது பேரேட்டில் வரக்கூடிய வழக்கு மட்டும்தான் இரட்டை பதிவு திருத்தலாம். பொது பேரேட்டில் இடம்பெறக்கூடிய வழக்குகளுக்கு மட்டும்தான் இரட்டை பதிவு வரும். எனவே பொது பேரேட்ல தாக்கம் செலுத்தக்கூடிய வழக்குகளை மட்டும்தான் கவனத்தில் எடுக்கணும், துணை பேரேடு வராது. இது உங்களுக்கு தேவையான விஷயம். அப்ப நீங்க அவ்வளவு எல்லா சகல விடயங்களையும் பார்க்க தேவையில்லை. ட்ரிக் சொல்லித்தாரன். தொங்கல்டா இரட்டை பதிவுக்கு உட்படுத்தி வரவுண்டா வரவு, செலவுண்டா செலவு, ஆரம்ப மீதி மட்டும் கண்டுபிடிக்கப்படும். அப்ப பொது பேரேட்ல வாரது மட்டும்தான் பார்க்கணும், துணை பேரேடு பார்க்க கூடாது. எனவே மேல வாரம் 4 விடயங்கள் தரப்படி. முதலாவது கொடுத்த கழிவு பொது நாள் காசு பெறும் நாளில் 3000 என பதிவு செய்யப்படி. எனவே முதலாவது பொது பேரேட்டு வலு. அதுல சொல்லப்பட்ட வலு என்ன? 3 குறைவாக பதிவு செய்யப்படி. 4 ஏடுகள்ல குறைவாக பதிவு செய்யப்பட்ட தொங்கல் வரவே வராது. எல்லாருக்கும் தெரிந்த விஷயம். வெளிக்காட்டா வலு. எனவே முதலாவது தொங்கல் வராது. அப்ப முதலாவது பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு எப்படி வரும்? குறைஞ்சி பதிவு செய்யப்பட்டீங்கன்னா கொடுத்த கழிப்பரப்பு வரவு கடன் மற்றும் கட்டுப்பாடு கணக்கு செலவு 500 3500 பதிவு செய்யப்பட்டால் குறைவாக 500 பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே கொடுத்த கழிவு வரவு கடன்பட்டோர் செலவு. எனவே முதலாவது தொங்கல் வராது. இரண்டாவது பாருங்க, கடன்பட்டோர் பேரேட்டுல பிழை. அப்ப துணை பேரேடு 2வது வராது. அடுத்து 3வது பாருங்க, எதிர்மாற்றல் பொது பேரேடு. அப்ப 3வது வரும். 4வது பாருங்க, அறவிட முடியா கடன் கடன்பட்டோர் பேரேடு. அப்ப 4வதும் வராது. அப்ப 4வதும் 2வதும் துணை பேரேட்டுக்குரிய விடயங்கள். இதை நீங்க திருத்தம் செய்ய இயலாது. எனவே அதை கவனத்துல எடுக்க தேவையில்லை. இப்ப 3வது 3வது தெளிவா சொல்லி தந்து பத எதிர்த்தீர்த்தல். எதிர்த்தீர்த்தல் எப்படி வரும்? இரட்டை பதிவு. கடன் கொடுத்தோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. இது ரெண்டுலையும் வரவுல 3000 செலவுல 3000 வைக்கணும். ஆனா எப்படி பதிவு செஞ்சுக்கான்? வரவுல 3000 கடன் பட்டோர்லையும் வரவுல 3000 பதிவு செஞ்சுக்கிறான்.
எனவே இதை திருத்தணும். வரவுல வச்சது இல்லாம செலவுல ஒரு பதிவு, சரியாக ஒரு 3000 பதிவு. எனவே பக்கம் மாறி பதிஞ்சா பெருமதி டபுளா வரும். எனவே செலவுல 6000 வரும். திருப்பி சொல்றேன், எதிர்த்திருத்தல் கடன் கொடுத்தோர் வரவு, கடன் பட்டோர் செலவு. வரவுல 3000, செலவுல 3000 வைக்கணும். இவன் ரெண்டுலயும் வரவுல வச்சுக்கான். எனவே வரவுல 3000 வச்சது பிள்ளை இல்லாம ஒரு பதிவு, சரியா ஒரு பதிவு. எனவே 6000. எனவே திருத்தம் பதிவு எப்படி வரும்? தொங்கல் கணக்கு வரவு 6000, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு 6000. இதுதான் திருத்தும் பதிவு. இப்ப செலவுல 6000 தான், தொங்கல் கணக்கு வரவு 6000. இலகுவான முறையில பதிவு செய்யலாம். இப்ப தொங்கல் கணக்கு என்ன? வரவு. எனவே தொங்கல் கணக்குல வரவுல போடுங்க. தொங்கல் கணக்குல வரவுல கடன் பட்டோர் 6000 போடும். இப்ப கூட்டி எடுப்போம். 6000 6000. எனவே ஆரம்ப மீதி 6000, செலவு மீதி. இதுதான் நாங்க ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இலகுவான ஒரு விஷயம். சரியா? இதுல பிழை எடுத்துட கூடாது. தொங்கல் கணக்குன்னா ஆரம்ப மீதி மாத்திரமே கண்டுபிடிக்கப்படும். பொது பேரிடு மட்டும்தான் வரும், துணை பேரிடு வராது. பொது பேரிடுக்கு தான் இரட்டை பதிவு உட்படுத்தலாம். முதலாவது 4 குறைச்சி பதிஞ்சா தொங்கல் வராது, பார்க்கவே தேவையில்லை. கொடுத்த கழிவரவு, கடன் பட்டோர் செலவு. இரண்டாவதும் 4வதும் துணை பேரிடு, அதை கவனத்துல எடுக்க தேவையில்லை. அப்ப 3வது விடயம் எதிர்த்திருத்தல் பக்கம் மாறி பதிவு செய்யப்பட்டு, எனவே வரவுல பதிவு இல்லாம ஒரு பதிவு, சரியா ஒரு பதிவு. எனவே செலவுல 6000. எனவே தொங்கல் கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. வரவுல தொங்கல் போடுங்க, கடன் பட்டோர் 6000. எனவே கூட்டி எடுத்தோம்னா செலவு மீதி 6000. எனவே ஆன்சர் பாருங்க, வரவு மீதியும் தரப்பட்டிக்கு, செலவு மீதியும் தரப்பட்டிக்கு. எனவே செலவு மீதி 6000, ஆன்சர் நம்பர் 1. ஓகே, எழுதிக்கோங்க. அடுத்து 10வது கேள்விக்கு போவோம். கணக்கிட்டு என்ன கருத்து? அடுத்த கேள்வி பாருங்க, 10வது கணக்கிட்டு என்ன கருக்கள், தேர்ச்சி 5. அப்ப நாங்க படிப்படியா தேர்ச்சி 1ல இருந்து தேர்ச்சி 4 வரையான வினாக்கள் முடிச்சிட்டோம். தேர்ச்சி 5 எல்லாம் படிச்ச விடயம். தேர்ச்சி 5 பாருங்க, கணக்கிட்டு என்ன கருக்கள், பிழை எடுக்கவே கூடாது. இப்ப 10வது கேள்வி செய்ய வேண்டிய விஷயம், செய்ய போற விஷயமும் ஏற்கனவே சொல்லி தந்தேன். இதுல பாருங்க, கிரயம் என்னார்னு வந்தீங்க. அப்ப 10வது கணக்கிட்டு என்ன கருக்கள், மொத்தம் 13 கணக்கிட்டு என்ன கருக்கள் காணப்படுது. பார்ட் 1 2 அல்லது 3 கேள்வி வரம்பு சொல்லி தந்தேன். கிரயம் மற்றும் என்ஆர்வி இரண்டிலும் குறைவான பெறுமதியை இருப்பாக மதிப்பீடு செய்தல். இப்படி வந்தா எந்த எண்ணக்கரு வரும்? அவ்வளவு தெளிவா படிச்சு தந்தேன். கிரயம் என்ஆர்வி இரண்டிலும் குறைவான பெறுமதி இருப்பாக மதிப்பீடு செய்தல்டா இருமுறையில எடுக்கலாம். இதுக்கு ஆன்சர், ஒரு ஆன்சர் எடுக்கணுமா இருந்தா பாதுகாப்பு என்ன கரு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கரு. பாதுகாப்பு என்ன கரு, முன்னெச்சரிக்கை என்ன கரு என்ன சொல்றது? ஏற்பாடு தொடர்பா வரக்கூடிய சகலதும் பாதுகாப்பு என்ன கரு. விற்பனை உத்தரவாத ஏற்பாடு, வாடிக்கையாளர் இழப்பீட்டு ஏற்பாடு, ஊழியர் இழப்பீட்டு ஏற்பாடு, ஐயக்கடன் ஏற்பாடு எல்லாம் பாதுகாப்போம். அது தவிர்ந்து இருப்புக்கள் தொடர்பாக சொல்லப்படுது. கிரயம் மற்றும் தேறிய தரக்கூடிய பெறுமதியில் குறைவான பெறுமதியினை இருப்பாக மதிப்பீடு செய்தல். பாதுகாப்பு என்ன கரும். இப்ப கிரயம் என்ன வந்து ஒரு ஆன்சர் கேட்டா பாதுகாப்பு, 2 ஆன்சர் கேட்டா இணைதல் என்ன கருவும் வரும், பாதுகாப்பு அல்லது முன்னெச்சரிக்கை என்ன கருவும் வரும். இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இணைதல் என்ன கருல என்ன சொல்லுது, இருப்புக்களில் ஒரு பகுதியை விற்பனை கிரயமாகவும்
இன்னும் ஒரு பகுதியினை நடைமுறை சொத்தாகவும் காட்டுதல் இணைதல் என்ன கரு. அப்ப இணைதல்ல சொல்லக்கூடியது ஒரே ஒரு விஷயம் தான். இருப்புக்கள்ல ஒரு பாதி விற்பனை கிரயம், இன்னும் ஒரு பாதி நடைமுறை சொத்து. இந்த நோட்ஸை போட்டு ஒரு ஆன்சர் கேட்டா இணைதல். இருப்புக்களின் கிரயம் என்ஆர்வி இரண்டிலும் குறைவான பெறுமதி. அந்த நோட்ஸை போட்டு ஒரு ஆன்சர் கேட்டா பாதுகாப்பு. ஆனால் கிரயம் என்ஆர்வின்னு போட்டு இதுக்கு ரெண்டு என்ன கரு பொருத்தம்னு சொன்னா இணைதலும் வரும், பாதுகாப்பும் வரும். பாதுகாப்பு எப்படி வருது? கிரயம் என்ஆர்வில குறைவான பெறுமதி, எனவே இருப்பு குறைவு நட்டம் வருது, எனவே பாதுகாப்பு சரி. இணைதல் எப்படின்னா இதுல பாருங்க, கிரயம் கிரயமா காற்றம், எனவே இணைதல் வரும். இதை தெளிவா விளையுங்கோங்க. அப்படி இல்லையா ரெண்டிலும் குறைவான பெறுமதி, இருப்பு குறைவு நட்டம், செலவா காற்றம், அதுவும் இணைதல் வரும். ஓகேயா? அப்ப இருப்புகள் தொடர்பா ரெண்டே ரெண்டு என்ன கரு, இருப்புகள் ஒரு பாதி விற்பனை கிரயமாகவும் இன்னும் ஒரு பாதி நடைமுறை சொத்துனா இணைதல் மட்டும். இருப்புகள் கிரயம் என்ஆர்வி குறைவான பெறுமதினா பாதுகாப்பு மட்டும். கிரயம் என்ஆர்வியை தந்து ரெண்டு ஆன்சர் தந்தா ரெண்டையும் எடுக்கணும், இணைதலும் பாதுகாப்பும். எப்படி பாதுகாப்பு வருதுன்னா கிரயம் என்ஆர்வி ரெண்டிலும் குறைச்சி வச்சா பாதுகாப்பு, இருப்பு குறைவு நட்டம் வருது, அந்த இருப்பு குறைவு நட்டத்தை நிகழாண்டு லாபத்துல நடைமுறை குறித்த நிதியாண்டு லாபத்துக்கு எதிராக ஏற்பாடு செய்யணும், எனவே பாதுகாப்பு. இணைதல் சொன்னா கிரயத்துல காட்டுற இணைதல், அப்படி இல்லையா ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் இருப்பு குறைவு நட்டத்தை செலவா காட்டுறோம், செலவா காட்டினா இணைதல். இதை தெளிவா வேறுபடுத்தி எடுத்துக்கோங்க. இந்த நோட்ஸ் தந்து ஒரு ஆன்சர்டா பாதுகாப்பு, இந்த நோட்ஸ் தந்து ஒரு ஆன்சர்டா இணைதல். கிரயம் என்னாருன்னு தந்து ரெண்டு ஆன்சர் கேட்டா இந்த ரெண்டையும் கொடுக்கணும். ஓகே, இதுல பிளவுற்றவானா அடிக்கடி வரக்கூடிய கேள்வி. எனவே ஆன்சர் நம்பர் முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு 5வது. இதை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. 1 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் மிக தெளிவா படிச்சுட்டோம். செய்யக்கூடிய பேப்பரை அப்படியே பார்த்துட்டு எழுதி படிச்சுட்டு போனா செகண்ட் டைம்ல 25க்கு 20க்கு மேல இலகுவா ஸ்கோர் பண்ணலாம். முழுமையா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு போகும். அடுத்த கேள்வியை பாருங்க. 11வது இலகுவான கேள்வி. மொத்த லாபம் காசு கணக்கின் மீதி. எனவே போட்டுக்கொள்வோம் சமன்பாடு. 11வது மொத்த இலாபம் காசு கணக்கு மீதி. சமன்பாடு போடுகையில இருந்து உட்திரும்பல் வெட் எல்லாம் தேறிய காசு கட்டுப்பாட்டு கணக்கு. காசு கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்ற ஒண்ணு காசு கணக்கு செஞ்சு கண்டுபிடிக்கலாம், அப்படி இல்லையா பெருவனவுல இருந்து கொடுப்பனவை கழிச்சா ஆன்சர் வரும். பாத்துக்கோங்க, காசு கணக்கு. இப்ப காசு கணக்குல வரவு செலவு பதிஞ்சோம்னா மீதி வந்தது வரும். அப்படி இல்லையா பெருவனவு அதுல கொடுப்பனவை கழிங்க, இறுதி மீதி வரும். காசு கணக்கு இலகுவா கண்டுபிடிக்கலாம். பெருவனவுண்டா பிளஸ், கொடுப்பனவுண்டா மைனஸ். இப்ப ஆன்சருக்கு வருவோம். மேல பாருங்க, நிறுவனம் ஒன்று 1 லட்சம் காசினை மூலதனமாக ஈடுபடுத்தி வணிகம் ஒன்றை ஆரம்பித்தது. அப்ப 1 லட்சம் மூலதனமா இட்டா காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. காசு கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, மூலதன கணக்கு செலவு. காசு வரவு, எனவே வரவுல போடுங்க 1 லட்சம் மூலதனம். அப்ப பெருவனவுல மூலதனம் 1 லட்சம்.
இரண்டாவது பாருங்க, இந்நிறுவனம் பெறுமதி சேர் வரி இதற்காக பதிவு செய்யப்பட்டுள்ளது. கொள்வனவு விற்பனைகள்ல 8% பெறுமதி சேர் வரி உள்ளடங்குது. எனவே வெட்தரப்பட்டிக்கு எனவே வெட் உட்பட 108%, வெட் நீங்களாக 100%, வெட்டுன்னு சொல்றது 8%. இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். அப்ப வெட் கட்டுப்பாட்டு கணக்கு தந்தா கட்டாயம் வெட் வந்து சொத்தாகவோ பொறுப்பாகவோ காணப்படும். இதை தெளிவா விளங்கிக் கொள்ளணும். வெட் கட்டுப்பாட்டு கணக்கு செஞ்சு கண்டுபிடிக்கணும். அப்ப இதுல வெட் கட்டுப்பாட்டு கணக்கு ஒண்ணு செய்யும். வெட்கட்டுப்பாட்டு கணக்குல பாருங்க, கொள்வனவு விற்பனை மட்டும்தான். அது ரெண்டையும் போட்டா மீதி வந்தது வரவுண்டா சொத்து, செலவுண்டா பொறுப்பு தெரியும். அடுத்து கீழே பாருங்க, முடிவடையும் மாத காலத்தில் பின்வரும் கொடுக்கல் வாங்கல் இடம்பெற்றன. முதலாவது 5,40,000 கடனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்யப்பட்டன. அப்ப கொள்வனவு செய்யப்பட்டது. இரண்டாவது பாருங்க, இப்பொருட்கள் அனைத்தும் 6,48,000 கடனுக்கு விற்பனை செய்யப்பட்டன. ஓகே, அப்ப இதுல எப்படி நான் கண்டுபிடிப்போம்டா, வெட்டை நீக்கிட்டு பார்ப்போம். முதலாவது பாருங்க, வெட்டுன்னு சொல்றது 108% தான் 648. எனவே நமக்கு தேவையானது வெட் நீங்களான பெறுமதி விற்பனை. வெட்டை கழிச்சிட்டு எடுக்கணும்னு சொன்னேன். எனவே 600 விற்பனை. எனவே விற்பனையில போடுங்க 600. விற்பனையில உட்திரும்பல் வியாபார கழிவு வெட்டை கழிச்சிட்டு எடுக்கணும். 108 தான் 648னா 100 600. அதே போல விற்பனை கிரியத்தை பாருங்க, கொள்வனவு தான் விற்பனை கிரயம். ஆரம்பிருப்போ இறுதிருப்போ ஒற்றுமை கூலியோ வெளித்திரும்பலோ இல்லாட்டி கொள்வனவு தான் விற்பனை கிரயமாக கருதணும். எனவே 108% தான் 540 100. எனவே 500 விற்பனை கிரயம். எனவே போடுங்க 500. எனவே 600ல 500 போனா மொத்த லாபம் 100. 600ல 500 போனா மொத்த லாபம் 100. இப்படி இலகுவா கண்டுபிடிக்கணும். 108 தான் 648 100 போட்டா 600. 108 தான் 540 100 போட்டா 500. எனவே 600ல 500 போனா 100. எப்படி நீங்க கொள்வனவு விற்பனை கிரயம் எடுத்தீங்கன்னா, கொள்வனவோட ஆரம்பிருப்பு இறுதிருப்பு மற்றும் ஒற்றுமை கூலி வெளித்திரும்பல் சீராக தான் விற்பனை கிரயம். இந்த ஆரம்பிருப்போ இறுதிருப்போ இல்லாட்டி கொள்வனவு பெறுமதியும் விற்பனை கிரிய பெறுமதியும் சமனாக காணப்படும். அதனால நீங்க விற்பனை கிரியத்துல வெட்டுடங்கப்பட்டிக்கு வெட்டில்லாம கண்டுபிடிச்சு எடுத்தா 500 விற்பனை கிரியத்துல போடும். அடுத்து பாருங்க, கடன் பட்டோரிடமிருந்து பெறப்பட்டது 500. எனவே காசு கணக்கு வரவு, கடன் பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு செலவு. எனவே காசுல போடுங்க கடன் பட்டோர் 500. எனவே பெருவனவுல கடன் பட்டோர் 500. ரெண்டையும் செஞ்சு பார்க்கிறோம், சிம்பிளான. அடுத்து கீழே பாருங்க, 360க்கான கடன் கொடுத்தோருக்கு 20,000 கழிவுடன் காசு கொடுக்கப்பட்டது. அப்ப இதுல பாருங்க, கடன் கொடுத்தோர் மொத்தம் அவர்கள் கொடுக்கணும் 360. கழிவு பெற்ற கழிவு 20 கிடைச்சிக்குன்னு சொன்னா காசாக கொடுத்தது 340. அப்ப காசு கொடுப்பனவு இடம்பெற்று. எனவே செலவுல போடுங்க கடன் கொடுத்தோர் 340. கொடுப்பனவு போடுங்க கடன் கொடுத்தோர் 340. இப்ப கூட்டி கழிச்சு எடுத்தோம்னா இது மீதி வரும். இப்ப கூட்டி எடுப்போம். விற்பனையில விற்பனை கிரியம் கழிச்சா 100, மொத்த லாபம் ஓகே. அதே போல காசை கூட்டுங்க, 500 100 600. 600ல 340 போனா மீதி வந்தது 260. அதே போல 600ல 340 போனா மீதி வந்தது 260. ரெண்டு முறை ஆன்சர். எனவே 11வதுக்கு மொத்த லாபம் 100, காசு கணக்கு மீதி 260. எனவே ஆன்சர் நம்பர் 3, மூன்றாவது ஆன்சர் போட்டுக்கோங்க.
ஓகே, அடுத்த கேள்வியை பாருங்க. 12வது. மொத்த பொறுப்புகள் மொத்த உரிமையாண்மை. இலகுவான ஒரு கேள்வி. ஒரு ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்லயும் இதே மாதிரி ஒரு கேள்வி செஞ்சு விட்டேன். மொத்த பொறுப்புகள் உரிமையாண்மை கண்டுபிடிக்கிறேன். பாருங்க, உங்களுக்கு வெட் தொடர்பா தரப்பட்டா கட்டாய வெட்கணக்கு மீதி வரும்னு சொல்லி தந்தேன். அப்ப வெட்கட்டுப்பாடு கணக்கு போட்டு வச்சுக்கிறேன். இதுல பாருங்க, முதலாவது மொத்த பொறுப்பு, அடுத்தது உரிமையாண்மை. உரிமைன்னா சொல்லிட்டேன். மூலதனம், மேலதிக மூலதனம், வருமானம், செலவு, லாப நட்டம், அதை சீராக்கி செய்யறது. மொத்த பொறுப்புன்னா நடைமுறை பொறுப்பும் நடைமுறை அல்லா பொறுப்பும் அது மட்டும் வரும். எனவே இதுல பாருங்க, முதலாவது ஆரம்பத்துல மூலதனமா இடப்பட்டிக்கு மூலதனம்டா ஆரம்ப மீதி. எனவே மூலதனம் போடுங்க 500. இது ஓகே. சாரி, மூலதனம் போடுங்க 100. அடுத்தது பாருங்க, மொத்த இலாபம் உரிமையை கூட்டும். மொத்த லாபம் கண்டுபிடிச்சிக்கோ 100. அதையும் அப்படி போடுங்க. இப்ப மூலதனம் 100 அப்படி போடுவோம், மொத்த லாபம் 100 கண்டுபிடிச்சிக்கோ அப்படி போடுவோம். வேற ஏதாவது வருமானம் செலவு தரப்பட்டியா? வருமானம் ஒண்ணு தரப்பட்டிக்கு. பெற்ற கழிவு 360ல 340 காசா போனா 20. பெற்ற கழிவு, பெற்ற கழிவு வருமானம் உரிமையாண்மையை கூட்டும். எனவே பெற்ற கழிவு போடுங்க 20. இது மட்டும்தான் பதிவு செய்யப்படும். எனவே ஆரம்பத்துல மூலதனம் இடப்பட்டது 100, மொத்த லாபம் 600ல 500 போனா 100, பெற்ற கழிவு 320ல 340 கழிச்சா 20. எனவே கூட்டி எடுத்தோம்னா 220. உரிமையாண்மை தேறிய சொத்துக்கள். அடுத்து பாருங்க, மொத்த பொறுப்புகள். இந்த மொத்த பொறுப்புகளை பாருங்க, இலகுவான விஷயம். ஓகே, மொத்த பொறுப்புல பாருங்க எப்படி நாங்க செய்யறது. மொத்த பொறுப்பு முதலாவது பாருங்க, கடனுக்கு பொருட்கள் கொள்வனவு செய்யப்படுது. அப்ப கடன் கொடுத்தோர் வாராரு. அப்ப கடன் கொடுத்தோர் முதலாவது பெருமதியை பாருங்க. கடன் கொடுத்தோர் 540. இதுல பாருங்க, கடன் கொடுத்தவருக்கு காசு கொடுக்கப்படுது. கடன் கொடுத்தவர் தீர்க்கப்படுறாரு. தீர்க்கப்படல் 360. முதலாவது கடன் கொடுத்தவர் ஒரு கொள்வனவு வருது 540. அதை நாங்க காசா கொடுக்கிறோம் 360 மொத்தமா தீர்க்கப்படுது. எனவே கழிச்சம்னு சொன்னா 180. கடன் கொடுத்தோர் மீதி. நடைமுறை பொறுப்பு 180. அடுத்தது பாருங்க, வெட் தொடர்பா வெட் தொடர்பா வந்தா வெட்கணக்கு மீதியை கண்டுபிடிக்கணும். எனவே வரவுல கொள்வனவு, செலவுல விற்பனை. அப்ப பெருமதி தெரியும். விற்பனை 648. அதுல 600 வெட் நீங்கியதுன்னா 48 வெட். எனவே செலவுல போடுங்க. கொள்வனவு பாருங்க 540. அதுல 500 வெட் நீங்கியதுன்னா 40 வெட். எனவே 40 போடுங்க. இப்ப கூட்டி எடுத்தோம்னா 48 48. எனவே மீதி வந்தது 8. மீதி வந்தது செலவாக காணப்பட்டால் சொல்லிட்டேன், அது பொறுப்பாகும். மீதி வந்தது செலவாக காணப்பட்டா அது ஒரு பொறுப்பு. எனவே கடன் கொடுத்தோர் மொத்தம் 540. அதுல திருப்பி செலுத்தியது 320 கழிச்சா 180. வெட் கட்டுப்பாட்டு கணக்கு ஆரம்பத்துல 648ல 600டா 48 வெட் செலவுல போடுங்க. 540ல 500டா 40 வெட் வரவுல போடுங்க. கூட்டி கழிச்சா செலவு மீதி 8. எனவே 800 வெட் 8. எனவே போட்டுக்கோங்க 800 வெட் 8. இப்ப கூட்டி எடுத்தா மொத்த பொறுப்பு 188. இப்படி இலகுவா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர்லயும் சொல்லி தந்தேன். சரியா? இதுல பிழை எடுக்க கூடாது, பிழையாக செய்யக்கூடாது. எனவே மொத்த பொறுப்புனா மொத்தம் கடன் கொள்வன 540. கடன் கொடுத்தவர்களுக்கு திருப்பி செலுத்தின 320 கழிங்க மொத்த பொறுப்பை 180 வரும். வெட்கட்டுப்பாட்டு கணக்குன்னு வந்தாலே ஒரு வரவோ அல்லது செலவு மீதி காணப்படும். எனவே கொள்வன வரவுல 40, செலவுல 48. கழிச்சோம்னா செலவு 8. எனவே 800 8. எனவே கூட்டினா 188. உரிமையை பாருங்க, மூலதனம் 100, மொத்த லாபம் 100, பெற்ற கழி 20, கூட்டினா 220. எனவே ஆன்சர் பாருங்க 188 220. மூன்றாவது ஆன்சர். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கேள்வியை போவோம். 13வது.
அடுத்த கேள்வியை பாருங்க. 13வது ஐயக்கடன் தொடர்பானது. நான் சீராக்கத்துல படிச்சு தந்தேன். இப்ப நான் படித்தந்த விஷயம் அப்படியே பேப்பர்ல போடப்படுகிறான்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. 13வது ஐயக்கடன் நாங்க நிறைய விடயம் படிச்சோம். அதுல கடன்பட்டோர் தொடர்பான சமன்பாடு தந்தேன். அந்த சமன்பாடை வச்சு கேள்வி கேட்கப்பட்டி. ஆதித்தன் வணிகம் இறுதி வருமதியாளர் மீதியில் 5% ஐயக்கடனுக்கு ஒதுக்கீடு பேணும். எனவே சொல்லி தந்துகிறேன். எப்பொழுதும் இறுதி கடன்பட்டோர் மீது தான் ஐயக்கடன் கண்டுபிடிக்கிறது. இறுதி கடன்பட்டோர்னு சொல்றது சமன்பாடு போடுங்க. ஆரம்பத்துல தரப்பட்ட கடன்பட்டோர்ல இருந்து அறவிட முடியாத கடனை கழித்து வாரது இறுதி கடன்பட்டோர். இந்த இறுதி கடன்பட்டோருக்கு தான் எப்பொழுதும் ஐயக்கடன் கண்டுபிடிக்கிறது சொல்லி தந்துக்கிறேன். எனவே இறுதி கடன்பட்டோர் சமன் கடன்பட்டோர் மைனஸ் அறவிட முடியாத கடன். அடுத்தது கடன்பட்டோர் கொண்டு செல் மீதி அல்லது தேறிய கடன்பட்டோர் சமன் இறுதி கடன்பட்டோர்ல இருந்து ஐயக்கடன் ஒதுக்கீட கழிக்கணும். ஐயக்கடன் ஒதுக்கீட கழிக்கணும். இறுதி கடன்பட்டோர் மீதி வரும். அதாவது தேறிய கடன்பட்டோர் மீதி வரும். எனவே தெளிவா விளங்கிக்கோங்க. இறுதி கடன்பட்டோர்னா கடன்பட்டோர்ல இருந்து அறவிட முடியாத கடனை கழிக்கிறது. கடன்பட்டோர் கொண்டு செல் மீதி அல்லது தேறிய கடன்பட்டோர்னா இறுதி கடன்பட்டோர்ல இருந்து ஐயக்கடன் இறுதி ஒதுக்கீட கழிக்கிறது. இதுல பாருங்க, ஐயக்கடன் ஒதுக்கீடு 5%. எனவே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐயக்கடன் ஒதுக்கீடு 5% தான். இறுதி கடன்பட்டோர் 100% காணப்படும். கொண்டு செல் மீதி 95% காணப்படும். இப்படி போட்டு வைக்கணும். இது 5% தான். மொத்தம் 100% கழிச்சு வாரது 95% ஆயிடும். இத பாருங்க, ஆரம்ப ஐயக்கடன் 30,000. அப்ப ஆரம்ப ஐயக்கடன் 30,000. இறுதி ஐயக்கடன் சொல்லப்பட்டு பாருங்க, ஆரம்பத்தை விட இறுதி ஐயக்கடன் நிதி வருட காலத்தில் 6,000-னால் அதிகரிக்கலாம். அப்ப 6,000 போடுதுன்னா இறுதி ஐயக்கடன் 36,000. இதுல கேட்கப்பட்ட கேள்வியை பாருங்க. நிதி வருட முடிவில் வியாபார வருமதியாளர் மீதி இறுதியில உள்ள வியாபார வருமதியாளர் மீதி சமன்பாடு இதை போட்டா வரும். இறுதி கடன்பட்டோர்ல ஐயக்கடன் ஒதுக்கீடு போனா தேறிய கடன்பட்டோர் கொண்டு செல் மீதி. நமக்கு கேட்டது இறுதி கடன்பட்டோர் மீதி. அப்ப ஐயக்கடன் ஒதுக்கீடு வீதம் தெரியும், ஐயக்கடன் பெறுமதி தெரியும். 5% தான் 36,000. நமக்கு தேவை 100%. 5% தான் 36,000. நமக்கு தேவை 100%. எனவே இறுதி கடன்பட்டோர் மீதி 7,20,000. சும்மா சிம்பிளா கண்டுபிடிக்கணும். இது அழகா சமன்பாடு சொல்லி தந்தேன் பாருங்க. அதே விஷயம் தான் பேப்பர்ல போடப்பட்டது. இப்ப கிளாஸஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் பாருங்க. மிஸ் பண்ணாம எக்ஸாம் வரைக்கும் தொடர்ச்சியா படிச்சு ரிசல்ட் எடுத்துக்கோங்க. சரியா? இறுதி கடன்பட்டோர் சமன் கடன்பட்டோர் இந்த அறவிட முடியாத கடன் கழிக்கிறது. கடன்பட்டோர் கொண்டு செல் மீதி அல்லது தேறிய கடன்பட்டோர்னா இறுதி கடன்பட்டோர்ல இருந்து இறுதி ஐயக்கடன் ஒதுக்கீட கழிக்கிறது. ஐயக்கடன் ஒதுக்கீடு 5% தான். மொத்தம் 100% கழிச்சா 95%. ஆரம்ப ஐயக்கடன் 3,000. இறுதி ஐயக்கடன் 6,000-னால அதிகரிக்கும்டா 36,000. எனவே நம்ம கேட்டது 100%. எனவே 5%. அதுல பெருமதி தெரியும், 100ஆல பிரச்சனை 7,20,000. எனவே ஆன்சர் நம்பர் 2. இதை எழுதிக்கோங்க. அடுத்தது 14வது 15வது இறுதி 2 வினாக்களையும் பார்ப்போம்.
அடுத்த கேள்வி போகும் பெருமான தேய்வு தொடர்பானது. அவ்வளவு பெருமான தேய்வு சீராக்கத்துல நேர்நோட்டு முறையில நிறைய விஷயம் படித்தந்தேன். நான் படிச்ச விஷயம் எல்லாம் அப்படியே பேப்பர்ல போடப்படி எல்லாம் இலகுவான விஷயம். பாருங்க 14வது பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி கேள்வி கேட்டியாங்க. முதலாவது பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதினா என்ன தெளிவா படித்தந்தேன். பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி, பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி சமன் சொத்தின் கிரயத்தில இருந்து எஞ்சிய பெறுமதி அல்லது இழிவு பெறுமதியை கழிச்சு வாரது பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி. இது முதலாவது விஷயம் படிச்சோம். ரெண்டாவது பாருங்க பெருமான தேய்வு சமன், பெருமான தேய்வு சமன் இந்த பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி அல்லது கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி எப்படியும் போடலாம். பெருமான தேய்வு சமன் பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி அதன் கீழ் பயன் தரு ஆயுட்காலம். பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதிய பயன் தரு ஆயுட்காலத்தால பிரிச்சா பெருமான தேய்வு. நமக்கு கேட்கப்பட்ட கேள்வி பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி. இப்ப பெருமான தேய்வை போட்டு பயன் தரு ஆயுட்காலத்தை போட்டா பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி வரும். இலகுவா கண்டுபிடிக்கலாம். பெருமான தேய்வுனா என்னன்னு சொல்லி தந்தேன். கிரயம் எஞ்சிய பெறுமதி என்னன்னு பார்த்தோம். பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதினா என்னன்னு பார்த்தோம். திரண்ட பெருமான தேய்வுனா என்னன்னு பார்த்தோம். கொண்டு செல் பெறுமதினா என்னன்னு பார்த்தோம். எல்லாம் படிச்சுட்டேன். அப்ப பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதினா கிரயத்துல இருந்து எஞ்சிய பெறுமதி கழிக்கிறது. பெருமான தேய்வுக்கு சமன்பாடு என்ன கிரய மைனஸ் எஞ்சிய பெறுமதி அதன் கீழ் பயன் தரு ஆயுட்காலம். அப்படி இல்லாட்டி எப்படி போடலாம் பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதியை பயன் தரு ஆயுட்காலத்துல பிரிக்கலாம். அப்ப இந்த சமன்பாட்டினூடாக பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதியை கண்டுபிடிக்கலாம். கீழே பாருங்க 5 வருடங்களுக்கான திரண்ட பெருமான தேய்வு தரப்படி. அப்ப திரண்ட பெருமான தேய்வுண்டா சொல்லி தந்தேன் சமன்பாடு. உங்களுக்கு சிலபஸ்ல திரண்ட பெருமான தேய்வுக்கு சமன்பாடெல்லாம் இல்ல, நான் உங்களுக்கு உருவாக்கி சொல்லி தந்தேன். திரண்ட பெருமான தேய்வு சமன் ஆண்டுக்கான தேய்வு தர சொத்து பயன்படுத்தப்படும் வருடம், சொத்து பயன்படும் வருடத்தால பெருக்குன்னா திரண்ட பெருமான தேய்வு வரும். ஆண்டுக்குரிய தேவை சொத்துக்கள் பயன்படுத்திய வருடங்களால பெருக்குன்னா திரண்ட பெருமான தேய்வு வரும். இப்ப நமக்கு தேவை ஆண்டுக்குரிய தேய்வு. அப்ப திரண்ட பெருமான தேய்வு படிக்க 2,25,000 சமன் ஆண்டுக்குரிய தேய்வு தெரியாது. சொத்து பயன்படுத்தப்பட்ட வருடம் 5 வருடம். அப்ப எக்ஸ் சமன் 2,25,000 5ஆல பிரிச்சா ஆண்டுக்குரிய தேய்வு வரும். சரியா? எனவே திரண்ட பெருமான தேய்வு சொல்றது பெருமான தேய்வு சர சொத்து பயன்படுத்தப்பட்ட வருடம். எனவே 2,25,000 5ஆல பிரிச்சா பெருமான தேய்வு பாருங்க 45,000. இந்த 45,000 மேல உள்ள சமன்பாட்டுல போடுங்க. அப்படியே 45,000 சமன் மேல பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெருமதி தான் கேள்வி, அது தெரியாது. பயன் தருவாய்க்களம் 10 தரப்படி. எனவே எக்ஸ் சமன் 45,000 தர 10. எனவே பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெருமதி 4,50,000. பாருங்க எப்படி இலகுவா கண்டுபிடிக்கிறது. லாஸ்டா சொல்லிக்கொள்றேன். பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதினா கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி. பெருமான தேய்வு எப்படி கண்டுபிடிக்கிறது கிரயம் மைனஸ் எஞ்சிய பெறுமதி அதன் கீழ் பயன் தரு ஆயுட்காலம். அப்படி இல்லையா பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதியை பயன் தரு ஆயுட்காலத்தால பிரிச்சா பெருமான தேய்வு வரும். இப்ப பெருமான தேய்வை போட்டு கீழே பயன் தரு ஆயுட்காலத்தை போட்டா பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். அதற்கு முதலாவது பெருமான தேய்வு தேவை. பெருமான தேய்வு கண்டுபிடிக்கிறதுக்கு திரண்ட பெருமான தேய்வை வச்சு கண்டுபிடிக்கலாம். திரண்ட பெருமான தேய்வுண்டா ஆண்டுக்குரிய தேவை சொத்து பயன்படுத்தப்பட்ட வருடத்தால பெருக்கணும். எனவே சமன்பாட்டுல அப்படி போட்டா பெருமான தேய்வு வரும். 225 திரண்ட பெருமான தேய்வு வருடங்கள் 5. எனவே எக்ஸ் போடுங்க. பிரிச்செடுத்தா 45,000. எனவே 45,000 பெருமான தேய்வு. கீழே 10 மேல தெரியாது. எனவே 45 10ஆல பிறகுனா 4,50,000 பெருமான தேய்வு செய்யக்கூடிய பெறுமதி. எனவே ஆன்சர் நம்பர் 3. அடுத்தது நாங்க இன்றைக்குரிய கிளாஸ்ல இறுதி வினாக்கு போவோம். 15வது இறுதி MCQ பல்தேர்வு வினாக்கு போவோம். இது சீராக்கங்கள்ல வரக்கூடிய விஷயம். அப்ப சீராக்கங்கள்ல நாங்க படிச்ச விஷயம் பேப்பர்ல தரப்படி. இப்ப பேப்பர்ல வர விடயங்கள் ஏதாவது படிக்காம ஈக்கிறோமா நீங்களே பாத்துக்கோங்க. பேப்பர்ல கேட்கப்படுற சகல விடயங்களும் படி தந்துக்கிறேன். அப்ப பேப்பர் செய்யறது இலகு. சிலபஸ் முடிச்சாச்சு, பேப்பர் இலகுவா செய்யலாம். தேவையான பார்ட் 2 கேள்வி இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கிளாஸ்ல செய்வோம்.
ஓகே, இன்றைக்குரிய இறுதி வினாக்கு போவோம். பல்தேர்வு வினால இறுதியானது 15வது வினா. தனியுடைமை வணிகம் ஒன்று நிதி கூற்றுக்கள்ல சீராக்கங்கள்ல செலவுகள் வருமானங்கள் தொடர்பான சீராக்கம் காலப்பகுதி தொடர்பா தரப்படி தெளிவா பார்ப்போம். 15வது 15வது பாருங்க. சங்கீதா வணிகம் 31/3/2022 முடிவடைந்த கணக்காண்டில் செலுத்திய வாடகை 2 லட்சம். முதலாவது நோட் பண்ணி எடுப்போம். செலுத்திய வாடகைன்னு தரப்படி காசாக செலுத்திய வாடகை 2 லட்சம். அது ஓகே. அடுத்தது கீழே பாருங்க. 31/12/2021 முடிவடையும் வருடம் தொடர்பாக மாதாந்த வாடகை 20,000. அப்ப 2021 மாத வாடகைன்னு சொல்றது 20,000. அடுத்தது கீழே தொடர்ச்சியா பாருங்க. 31/12/2022 வருடத்துக்கான மாதாந்தம் வாடகை. அப்ப 2022ஆம் ஆண்டு வாடகை 25,000. அப்ப 21ல 20,000 காணப்படுது, 22ல 25,000 காணப்படுது. கீழே கேட்கப்பட்ட கேள்வி, லாப நட்ட கூட்டிலும் நிதி நிலைமை கூட்டிலும் அறிக்கைப்படுத்த வேண்டிய வாடகை செலவு அட்டுறு வாடகை கேட்கப்படுது. முதலாவது ஆண்டுக்குரிய வாடகை. அப்ப கணக்க அட்டுறு முற்பணம் சீராக்கி செய்யலாது. டேட் தரப்பட்டிக்கு காலப்பகுதியை பார்த்து கணிப்பீடு செய்யணும். அடுத்தது அட்டுறு வாடகை. அட்டுறு வாடகைன்னா படிச்சு தந்துட்டேன், சமன்பாடம் தந்துட்டேன். ஆண்டுக்குரிய வாடகை, ஆண்டுக்குரிய செலவு, அதுல இருந்து காசாக செலுத்திய வாடகையை கழிச்சோம்னா இறுதியாவது அட்டுறு வாடகை. இதுக்கு சமன்பாடு ஓகே, டிரெக்டா போடலாம். காசாக செலுத்திய வாடகை 2 லட்சம், அதை போட்டுக்கோங்க. ஆண்டுக்குரிய கண்டுபிடிச்சு கழிச்சா அட்டுறு வாடகை வரும். இப்ப காசாக செலுத்தியது தரப்படியது போட்டுட்டோம். ஆண்டுக்குரிய வாடகை இங்க பாருங்க தம்பி, நிதியாண்ட பாருங்க. நம்ம அங்க கேட்கப்பட்ட நிதியாண்டு 31/3/2022. சரியா? 31/3/2022. அப்ப நம்மட நிதியாண்டு 1/4/2021 இருந்து 31/3/2022 வரை. இதான் நம்மட நிதியாண்டு. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. அப்ப நாங்க நிதியாண்ட கால்குலேட் பண்ணணும். 1/4/2021 இருந்து 31/12/2021 இது வரைக்குமான காலப்பகுதியில 20,000 வாடகையாக காணப்படும். 4ஆம் மாசம் 1ல இருந்து 12ஆம் மாதம் 2021 வரைக்கும் 2021ஆம் ஆண்டு அது வரைக்கும் 20,000 காணப்படும். அடுத்தது 1ஆம் மாசம் 1ஆம் தேதி 2022ல இருந்து 31/3/2022 வரைக்கும் 25,000 காணப்படுது. இப்படி பிரிச்சு எடுக்கணும் காலப்பகுதியை. எத்தனை மாதங்கள் காணப்படுது. அப்ப 2021ல 20,000 21ல நம்மளோட நிதியாண்டு காலப்பகுதி எத்தனை மாதம், 22ல நம்ம நிதியாண்டு காலப்பகுதி எத்தனை மாதம் பிரிச்சு எடுத்தா பெருக்கணும். சும்மா பார்த்தோன்னே 20,000 12ஆல பெருக்கி 20,000 12 25,000 12ஆல பெருக்கி எடுக்கிறது இல்ல. அப்படி எடுத்தாலும் அதுல ஆன்சர் தந்திப்பான். அப்படி எடுக்கிறே இல்லை. அப்ப 21க்கு 20 22க்கு 25ன்னு சொல்லி 12 தர 20 12 தர 25 செய்யறது இல்ல. அது பிழையான விஷயம். எனவே காலப்பகுதி தந்தி எப்படி பிரிச்சு எடுக்கணும். நம்ம நிதியாண்டு 1/4/2021 31/3/2022 ஒரு வருடம். இந்த ஒரு வருடத்தை எப்படி எடுக்கிறோம்? 21க்குள்ள உள்ள காணப்பட்ட மாதம் 22ல காணப்படக்கூடிய மாதம். அப்ப 1/4/2021 இருந்து 31/12/2021 டிசம்பர் மட்டும் காணப்படக்கூடிய விடயம். அப்ப இதுல பாருங்க எத்தனை மாதம், 4 5 6 7 8 9 10 11 12. அப்ப பாருங்க 9 மாதம் காணப்படுது. 21ல 9 மாதம் காணப்படுது. அதே போல 22ல பாருங்க 3ஆம் மாதம் 31 1 2 3 3 மாதங்கள் மாத்திரம் காணப்படும். எனவே 21ல 9 மாதம், இதுல 3 மாதம். அப்ப எப்படி ஆண்டுக்குரிய செலவு கண்டுபிடிக்கிறது? ஆண்டுக்குரிய வாடகை பாருங்க. 2021 கண்டுபிடிச்சோம்னா 30 மாதம் தர 20,000 1,80,000. 2022க்கு 3 மாதம் தர 25,000 75,000. இப்படி கண்டுபிடிக்கணும். 3 சைபர் கட் பண்ணி போட்டுக்கிறேன், அதை பெருக்கி எடுக்கணும். சரியா? 20 25 3 சைபர் கட் பண்ணி போட்டுக்கிறேன். அப்ப 21ல 9 மாதம்டா 9 தர 20 1,80,000
22ல 3 மாதம் தான் காணப்படுது. எனவே 3 தவிர 25 75,000. ரெண்டையும் போட்டுங்க. 2,55,000 ஆண்டுக்குரிய வாடகை. 2,55,000 ஆண்டுக்குரிய வாடகை. இப்ப அடுத்தோண்டா 2,55,000 ஆண்டுக்குரியது போடுங்க. காசா செலுத்தியது 2 லட்சம் தான், செலுத்த வேண்டிய 55,000. எனவே 2,55,000 55,000 அட்டொரு வாடகை. இப்படி கண்டுபிடிக்கணும். நிறைய பேர் என்ன செய்வீங்க, 12ஆல 20 பெருக்கி 12ஆல 25 பெருக்கி கண்டுபிடிப்பீங்க. 3 லட்சம் வரும். 3 லட்சத்துல 2 லட்சம் போனா 1 லட்சம் வரும். அந்த ஆன்சரும் தந்திக்கும். ஆனா அது இல்ல ஆன்சர். சரியான முறையில காலங்களை கணிப்பீடு செஞ்சு எடுக்கணும். இறுதியா பாருங்க, 1/4/2021 தொடக்கம் 31/3/2022 காலப்பகுதி 1 வருடம். அந்த 1 வருடத்தை 2021ல எத்தனை நிதி வருடம் நீக்கி 2022ல எத்தனை காலப்பகுதிக்கு பிரிச்சு எடுக்கணும். எனவே 1/4/2023 தொடக்கம் டிசம்பர் வரையிலான காலப்பகுதியில 9 மாதம். இந்த 9 மாதம் 2021 1/1/2022 இருந்து 31/3/2022 3 மாதம் 22 காலப்பகுதி புரியுது. எனவே 21ல 9 மாதம் தர 20,000 1,80,000. 22ல 3 மாதம் தர 25,000 75,000. கூட்டினா 255 ஆண்டுக்குரிய வாடகை. ஆண்டுக்குரிய வாடகை 255 இருந்து காசாக பெற்றது, காசாக செலுத்தியதை கழிச்சா 2 லட்சம், செலுத்த வேண்டியது 55,000. எனவே ஆன்சர் 2,55,000 55,000 4வது ஆன்சர். சரியா? அப்ப தெளிவா விலையும் கொள்ளணும். 1 தொடக்கம் 15 மிக தெளிவாக 2ஆம் தவணையில அதிகூடிய புள்ளிகள் எடுக்கிறதுக்காக விளக்கமா சொல்லி தந்திக்கிறேன். சிலபஸ் முடிச்சிட்டோம், பேப்பர் கிளாஸ் செய்யறோம். தொடர்ச்சியா ஒழுங்கா படிச்சு கொள்ளணும்.